ப்ராப்பர்ட்டி லா. ஸ்டார்ட் பண்ணுங்க பரத், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி லாவோட கேசஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14. ஸோ நம்மளோட எல்எல்பி கொஸ்டின் பேப்பர்ல ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 14 பேஜ் நம்பர் 3 இது கொஸ்டின் 14 பேஜ் நம்பர் 3. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஃபைல்ட் சூட் அகைன்ஸ்ட் பி. ஸோ ஏ வந்து பி மேல ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா ஃபார் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பி வந்து வச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக ஏ வந்து அவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. விச் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த மார்ட்கேஜ் பை சேல். இங்க வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது மார்ட்கேஜ். ஓகேங்களா, மார்ட்கேஜ்னா என்ன அர்த்தம்னா அடமானம். ஓகேங்களா, அதாவது இங்க இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஏ வந்து பிக்கு ஒரு எக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து அடமானம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த அடமானத்தை வந்து மேபி பி வந்து திருப்ப கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. ஓகேங்களா, சோ அதனால வந்து ஏ வந்து அவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. ஓகேங்களா, சோ இப்படி நம்ம புரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட், பெண்டிங் த சூட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் டு சி ஃபார் கன்சிடரேஷன். அதாவது பெண்டிங் த சூட்னா என்ன அர்த்தம்னா, அந்த சூட் வந்து அதாவது இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அதாவது பி வந்து அவருக்கு வந்து அந்த மார்ட்கேஜ் அந்த அடமான பொருளை திரும்பி கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. அதனால ஏ வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் போதே பி வந்து என்ன பண்றாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சின்றவருக்கு ஒரு குறிப்பிட்ட காசுக்கு வித்து இருக்காரு. ஓகேங்களா, சோ பெண்டிங் த சூட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் டு சி ஃபார் கன்சிடரேஷன். டிஸ்கஸ் த ரைட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏன்றது இப்போ என்ன, அவருக்கு ஏக்கு என்னென்ன இதுவெல்லாம் இருக்கு, ரைட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து என்ன இது இருக்கு, ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்ன நீங்க நோட் பண்ணணும்னா, ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். ஒன்னு வந்து மார்ட்கேஜ். ஓகேங்களா, மார்ட்கேஜ்னா அங்க அடமானம் மட்டும்தான். ஓகேங்களா, ரெண்டாவது பெண்டிங் த சூட் டிரான்ஸ்ஃபர். பெண்டிங் த சூட், சூட்னா என்ன அர்த்தம்னா கேஸ். ஓகேங்களா, அந்த கேஸ் வந்து பெண்டிங் அப்படின்னா கோர்ட்ல வந்து பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா, சோ ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து அது வந்து அடமான பொருள், ரெண்டாவது வந்து அந்த அடமான பொருளை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு. அந்த டைம்ல வந்து இவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வித்திருக்காரு. ஓகேங்களா, இது வந்து வேலிடா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வெதர் மார்ட்கேஜ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் வேலிட். அதாவது ஏக்கும் பிக்கும் நடந்திருக்க மார்ட்கேஜ், அதாவது அந்த அடமானம் வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா செல்லுபடி ஆகும். ஓகேங்களா, எஸ். வெதர் த டிரான்ஸ்ஃபர் டியூரிங் பெண்டன்சி ஆஃப் சூட் இஸ் வேலிட். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சூட் வந்து பெண்டிங்ல இருக்கும் போது, ஒரு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் போது, அந்த ப்ராப்பர்ட்டி மேல ஒரு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் போது அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இட் இஸ் நாட் வேலிட். ஓகேங்களா, நோ. அது வந்து செக்ஷன் 52 படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெதர் த சூட் ஃபைல்டு பை ஏ இஸ் மெயின்டெனபிள். எஸ். ஓகேங்களா, ஏக்கு வந்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஸோ இதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் சூட் ஃபைல்டு பை ஏ இஸ் மெயின்டெனபிள். எஸ். ஸோ இது வந்து எதுல வரும்னா ரெண்டு விஷயத்துல வரும். ஒன்னு செக்ஷன் 52. செக்ஷன் 52ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லிஸ் பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம 15 மார்க்ஸ்ல கூட படிச்சிருப்போம். லிஸ் பெண்டன்ஸ்னா லிட்டிகேஷன் பெண்டிங். ஓகேங்களா, ஒரு 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 நிலத்து மேல ஒரு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த நிலத்தை வாங்கவோ விற்கவோ யாராலையும் முடியாது. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் லிஸ் பெண்டன்ஸ். ஓகேங்களா, பெண்டிங் இன் லிட்டிகேஷன். ஓகேங்களா, சோ அது வந்து செக்ஷன் 52 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 60. செக்ஷன் 60ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு அது அடமானம் வந்து அது எப்பவுமே அடமானமா தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த அடமானத்தை வந்து நீங்க எப்போ நீங்க உங்களுக்கான இதுவா மாத்திக்கலாம்னா, எப்போ வந்து சேலா மாத்திக்கலாம்னா, அந்த அடமானத்துக்கு உரிய நபர் வந்து அதுக்கான காசு கொடுக்கலன்ற பட்சத்துல நீங்க வந்து அதை வித்துக்கலாம். ஓகேங்களா, அதுவும் நீங்க அதை எப்படி விற்கணும்னா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு இந்த மாதிரி அந்த ஆள் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டு அந்த பெட்டிஷனுக்கு கோர்ட் வந்து அதை வாங்கின பிறகு நீங்க வந்து அதை வித்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அப்பதான் அந்த ஆளால உங்க மேல கேஸ் போட முடியாது. சோ தட் இஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 60. ஓகேங்களா, ஒரு தடவை அடமானம் வச்சாங்கன்னா அது ஆல்வேஸ் அடமானம் தான், அது வந்து சேல் கிடையாது. சோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட எக்ஸாம்பிள் வந்து குர்லீன் தாஸ் வெர்சஸ் தராம் தாஸ். ஓகேங்களா,
ஸோ அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போதும். ஆக்சுவலா அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் டியூரிங் பெண்டன்சி ஆஃப் சூட் ஆர் அப்பீல். ஓகேங்களா, அது சூட்டாவும் இருக்கலாம், அதாவது கேஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த கேஸுக்கான அப்பீலாவும் இருக்கலாம். ஓகேங்களா, அந்த டைம்ல வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, the transfer during pendency of suit or appeal arising out of the suit are liable to declare void. ஓகேங்களா, சோ அது வந்து இட் இஸ் இன்வாலிட். சோ இங்க வந்து 58C எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எழுதலாம். இது வந்து மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல் சொல்லியிருப்பாங்க, ஆனா இட் இஸ் வெரி நாட் ரிக்வயர்ட். ஓகேங்களா, இங்க வந்து வெரி வெரி அப்ராப்ரியேட் வந்து இந்த ரெண்டு மட்டுமே இருந்தா போதும். இங்க வந்து ஆக்சுவலா கொஸ்டின்ல வந்து மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல்னு சொன்னதுனால இந்த 58C வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்க வந்து இந்த கொஸ்டின்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து பெண்டிங் த சூட். ஓகேங்களா, சோ அது வந்து லிஸ்ட் பெண்டன்ஸ். சோ செக்ஷன் 52 அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரிக்கா பாத்தீங்கன்னா மார்ட்கேஜ் வந்து ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ். இதுவும் 15 மார்க்ஸ்ல கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு பார்ட் பி ல. சோ இது வந்து செக்ஷன் 60. ஓகேங்களா, இந்த ரெண்டு செக்ஷன் மட்டும் போதுமானது. சோ இந்த கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அடமானம் வச்ச பொருள் ஆல்வேஸ் அடமானம். ரெண்டாவது வந்து ஒரு கேஸ் வந்து அந்த அடமான பொருள் மேல கேஸ் வந்து பெண்டிங்கா இருக்கும் போது அதை டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் முடியாது. ஓகேங்களா, சோ தட் இஸ் the pendency of suit is not valid. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து filed by A is maintainable. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 4. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போலாம் பரத். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 4. A and B entered into a part performance agreement. அதாவது ஒரு பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேரும் என்டர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. நீங்க இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பி டிரான்ஸ்ஃபரர் ஃபெயில் டு கிவ் அ பொசிஷன் டு ப்ராப்பர்ட்டி ஏ. அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவர் வந்து அந்த பொசிஷனை கொடுக்கறத மறுத்திருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த டிஸ்பியூட்டை வந்து வேலிடிட்டி, இது வந்து இந்த டீட்னா அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காக வேலிட்னா இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. ஓகேங்களா, as it is was unregistered, it is valid is not or not அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலா இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க. நான் இப்போ இஷ்யூ சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வெதர் an unregistered agreement between A and B is valid அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம அது வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து நாட் வேலிட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஏ ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ் த அக்ரிமெண்ட், அதாவது அந்த அக்ரிமெண்ட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா பிக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் ஒன்றும். ஓகேங்களா, பிகாஸ் த அக்ரிமெண்ட் இஸ் அன்ரெஜிஸ்டர்ட், ஸோ இட் இஸ் நாட் வேலிட், ஸோ ஹி கேனாட் என்ஃபோர்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஏ ஹேஸ் ரைட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நோ, ஏக்கு இப்போ எந்த ரைட்டுமே கிடையாது, ஏன்னா பொசிஷன் கொடுக்கலன்றதான் இங்க இதுவே கேஸு. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து நீங்க வந்து ரூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the specific performance on basis of unregistered sale agreement is not allowed. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ரெஜிஸ்டர் பண்ண அக்ரிமெண்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 17(1)(b) சொல்லியிருக்காங்க. இது அப்படியே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க. இது இல்ல, இது தப்பு. ஓகேங்களா, இது வந்து அக்யூமுலேஷன்ல வரும். ஆக்சுவலா இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல செக்ஷன் 17(1)(b) கிடையவே கிடையாது. செக்ஷன் 53A தான் கரெக்ட். ஓகேங்களா, செக்ஷன் 53A ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 17 இங்க இருக்கு பாத்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், செக்ஷன் 17(1)(a) நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 17(1)(a). ஓகேங்களா, சோ நீங்க இங்க முக்கியமான இது வந்து செக்ஷன்ஸ் வந்து ரெண்டு தான். ஒன்னு வந்து 53A ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 17(1)(a) ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ். இந்த 23 and 49 கூட ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட். இது வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். ஓகேங்களா, இதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க. ஸோ இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். ஸோ 53A and 17(1)(a. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் சேல்.
சோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, செக்ஷன் 17(1)(a which was inserted in the Registration Act 1908. ஓகேங்களா, இந்த செக்ஷன் 17 வந்து 17(1)(a ஓகேங்களா, அதுதான் வந்து கரெக்டானது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி அந்த டிரான்ஸ்பர் டாக்குமெண்ட் வந்து 53A கீழே நீங்க டிரான்ஸ்பர் பண்ணும்போது அது வந்து ரெஜிஸ்டர் ஆகி இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ரெஜிஸ்டர் ஆகலைன்னா இட் இஸ் வாய்ட். சோ இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து சுரஜ் லேம்ப் இண்டஸ்ட்ரீஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ பத்திலாம் உங்களுக்கு சொல்ல, ஜஸ்ட் இதுவும் சொல்லியிருக்காங்க, ஹெல்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கேஸ்ல வந்து நடந்த முடிவை சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஹெல்டு தட் the sale of immovable property can be made only by registered instrument. ஓகேங்களா, registered instrument and the agreement of sale is not a document of transfer. just ஒரு agreement வந்து document of transfer consider பண்ண முடியாது, and does not create any interest on charge on the subject matter. இதனால வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிரியேட் ஆகாது, எந்த ஒரு டீடும் வந்து கிரியேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சேல் அக்ரிமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அக்ரிமெண்ட் டீட் எல்லாமே ஒண்ணுதான். இந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ரெஜிஸ்டர் ஆகாத பட்சத்துல அது வந்து ஒரு டீடாவே இல்லைன்னா ஒரு அக்ரிமெண்டாவோ இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபராவோ கண்டிப்பா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, so in the instant problem specific performance in the basis of unregistered sale agreement is not allowed. ஓகேங்களா, hence agreement between A and B, that means the part performance of between A and B is not valid, hence A has no right to the property transfer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so next வந்து page number 5. so இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A delivered a fixed deposit receipt worth 10,000 to a banker across the counter and obtained a loan. அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட வந்து 10 லட்ச ரூபாய் மதிப்பு கூடிய ரெசிப்ட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட வந்து ஒரு பேங்க்ல கொடுத்து ஒரு லோன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட வச்சு ஒரு லோனை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து இறந்துட்டாரு. ஓகேங்களா, லீவிங் ஏ விடோ. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு விதவை இருக்கு, அதாவது அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து அவங்கள விட்டுட்டு அவர் வந்து இறந்துட்டாரு. ஹூ இஸ் ஆல்சோ நாமினி ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ஃபிக்ஸட் டெபாசிட். அவங்க தான் இதுல நாமினி. ஓகேவா, நாமினினா அதுல வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் உரிமை வந்து இதுல வந்து யாருக்கு இருக்குன்னா அந்த விடோவுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, டிஸ்கஸ் த ரைட்ஸ் ஆஃப் விடோ அகைன்ஸ்ட் த பேங்கர். இப்போ அந்த விதவைக்கு அந்த பேங்கர் அந்த லோன் வாங்கி இருக்காரு பாத்தீங்களா, அவங்க மேல என்ன ஒரு உரிமை இருக்கு, இந்த டெபாசிட் யாருக்கு போய் சேரும் அப்படின்றத மாதிரிதான் கொஸ்டின். ஓகேங்களா, சோ இங்க இஷ்யூ பார்க்கலாம். கேன் விடோ கிளைம் த என்டையர் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த விடோக்கு வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட மொத்த வேல்யூவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நோ. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க வந்து அவரு அதை பேஸ் பண்ணி ஒரு லோன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கேன் நாமினி கிளைம் த ரிமைனிங் பேலன்ஸ் இன் த பேங்க். எஸ், அதாவது எவ்வளவு லோன் வாங்கினாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 லட்ச ரூபால 5 லட்ச ரூபா போக மீதி 5 லட்ச ரூபா தான் அந்த விடோ வந்து வாங்க முடியும். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, கேன் நாமினி கிளைம் த ரிமைனிங் பேலன்ஸ் இன் த பேங்க். எஸ். கேன் பேங்க் ரெஃப்யூஸ் டு பே த என்டையர் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். எஸ். பேங்க் வந்து அவங்களுக்கு மொத்த தொகையும் தரத்துக்கு மறுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், மறுக்க முடியும். மொத்த தொகையும் கொடுக்க முடியாது, பட் அவங்களோட இது போக, அவங்களோட லோன் வேல்யூ போக மீதி அமௌண்ட் அவங்க கொடுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான். சோ இது வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லயே வராது. இதை வந்து நிறைய தடவை கொஸ்டினும் கேட்கல. சோ இது ஜஸ்ட் ஒரு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஓகேங்களா, சோ அதுல வந்து 45ZA and 45ZF. ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து அப்ராப்ரியேட் தான், செக் பண்ணிட்டேன். இந்த 45ZA இருந்து 45ZF வந்து பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து 1949ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டியூ வந்து செட்டில்மெண்ட் பண்ணும் போது அந்த டியூவை பேஸ் பண்ணி யாராச்சும் ஒருத்தவங்க லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் போக தான் மீதி வந்து இந்த நாமினிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சரோஜினி அம்மா வெர்சஸ் நீலகண்ட பிள்ளை. இது வந்து 1961 நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா, ஹெல்ட் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எ நாமினேஷன் கன்ஃபர்ஸ் நோ ரைட் ஆன் த நாமினி. ஓகேங்களா, ஒரு நாமினேஷன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லா ரைட்டுமே அவங்களுக்கு நாமினிக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல. Nominee does not become the owner of the money payable that he is liable to make over the legal representative of the assured. அதாவது
ஒரு 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 மணி இருக்குன்னா அந்த மணிக்கு மொத்தமே அவங்க தான் நாமினினா அவங்களுக்கு மொத்தமா வந்து சேரணும்ன்ற அவசியம் இல்லை. அதை பேஸ் பண்ணி எதனா லோனாவோ இல்லைன்னா வேற எதனாவது ஒரு அடமானமாவோ அந்த பொருளை வச்சிருந்தாங்கன்னா அந்த ஆள் இறந்துட்ட பிறகு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வித்து அதை காசாக்கி அந்த வர காசை அவங்க எடுத்துக்கிட்டு லோன் இல்லைன்னா பேங்கர் வந்து எடுத்துக்கிட்டு அந்த மீதி அமௌண்ட்டை தான் நாமினிக்கு கொடுக்க முடியுமே தவிர மொத்த அமௌண்ட்டையும் கொடுக்க முடியாது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் கன்க்ளூஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, he can only claim the remaining balance. நெக்ஸ்ட் இங்க ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கேஸ். ஓகேங்களா, ரிப்பீட்டடான கேஸ். சோ இது வந்து என்னன்னா ப்ராப்பர்ட்டி இஸ் given to எக்ஸ். ஓகேங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி இஸ் given to எக்ஸ். எக்ஸ்ன்றது ஒரு மனுஷன், அவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. தென் த பேச்சுலர் ஆஃப் லைஃப், அவரோட பேச்சுலர் லைஃப்க்கு அப்புறம் அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் டு த சில்ட்ரன், அந்த எக்ஸோட சில்ட்ரன். ஓகேங்களா, அவரோட லைஃப்க்கு அப்புறம் அவங்களோட சில்ட்ரனுக்கு when the last child attains majority. இங்க ஒரு கண்டிஷன் நீங்க நோட் பண்ணணும். லாஸ்ட் சைல்ட் அட்டைன்ஸ் மெஜாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலா எதுல வரும்னா பர்பெச்சுவிட்டி. ஓகேங்களா, இல்லைன்னா வந்து ரூல் அகெயின்ஸ்ட் டபுள் என்னமோ வருமே டபுள் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸ் வந்து அவரோட பேச்சுலர் லைஃப் அவர் வந்து வாழ்ற வரைக்கும் அவருக்கு இருக்கணும். ஓகேங்களா, ரெண்டாவது அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு அவரோட சில்ட்ரனுக்கு போகணும். ஓகேங்களா, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ன்றவரு இன்னும் கல்யாணமே ஆகல. ஓகேங்களா, அவரோட சில்ட்ரன்ன்றது ஃபர்ஸ்ட் பாசிபிள், அதாவது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஓகேங்களா, செகண்ட் வந்து when the last child attains majority. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 2-3 சைல்டு இருந்தாலும் எந்த சைல்டு லாஸ்டோ அந்த சைல்டு வந்து மெஜாரிட்டி வர வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்க வந்து என்ன பார்க்கணும்னா நீங்க டபுள் பாசிபிலிட்டி. ஒன்னு வந்து பேச்சுலர் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகணும், ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி அவருக்கு வந்து ஒரு புள்ள பிறக்கணும். ஓகேங்களா, கல்யாணமே அவரோட புள்ளையும் பிறக்காது. ஓகேங்களா, சோ புள்ள பிறக்கணும், அது வந்து ரெண்டாவது பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து அந்த மூணாவது பாசிபிலிட்டி என்னன்னா லாஸ்ட் சைல்டு அட்டைன்ஸ் அ மெஜாரிட்டி. ஓகேங்களா, இது வந்து அடுத்த பாசிபிலிட்டி, தேர்ட் பாசிபிலிட்டி. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து சிங்கிள் பாசிபிலிட்டி மட்டும் தான் அலவுடு. சோ இங்க வந்து தேர்ட் பாசிபிலிட்டி, அது வந்து மெஜாரிட்டி அட்டைன் பண்ணணும். ஓகேங்களா, சோ இந்த இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெதர் த டிரான்ஸ்ஃபர் மேட் டு எக்ஸ் இஸ் வேலிட், அதாவது இந்த எக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், அது வந்து வேலிட் தான். வெதர் த டிரான்ஸ்ஃபர் டு ஆல் த சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் இஸ் வேலிட், நோ. ஏன்னா இங்க வந்து ரூல் அகைன்ஸ்ட் பர்பெச்சுவிட்டி. பர்பெச்சுவிட்டினா உங்களுக்கு தெரியும், ஒருத்தனோட வாழ்நாள் பிளஸ் அந்த அவனோட அந்த குழந்தையோட ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஓகேங்களா, அது வரைக்கும் தான் அவங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 68 years தான், அதுக்கு மேல பண்ண முடியாது. ஸோ த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆல் சில்ட்ரன் இஸ் வேலிட், நோ. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பர்பெச்சுவிட்டி பீரியடை மீறிடும். அதுக்கு அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லாஸ்ட் சைல்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் வேலிட், அதுவும் நோ தான். ஓகேங்களா, சோ ஒரு சில்ட்ரனா இருந்தாலும் சரி 2 சில்ட்ரனா இருந்தாலும் சரி அவங்களோட மெஜாரிட்டி அட்டைன் பண்ண பிறகுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்ன்றது இட் இஸ் நோ, இட் இஸ் இன்வேலிட். இப்போ இதுவே ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பேச்சுலர் இப்போ வந்து எக்ஸ் தென் த பேச்சுலர் ஆஃப் லைஃப் ஆஃப்டர்வர்ட்ஸ் டு த சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் இப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வேலிடான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேலிட். புரிஞ்சுக்கோங்க, இந்த கொஸ்டினே வந்து இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்ல கரெக்டா கேட்டுருவாங்க. கேட்டுட்டு இந்த when the last chain attains majority இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டிஷனை ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இஸ் த டிரான்ஸ்ஃபர் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இட் இஸ் வேலிட். ஓகேங்களா, இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு த அன்பார்ன். ஓகேங்களா, சோ அதுல வந்து வரும் செக்ஷன் 13 நினைக்கிறேன். சோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு த அன்பார்ன், எஸ் இட் இஸ் வேலிட். ஓகேங்களா, பட் இங்க வந்து இந்த கண்டிஷன் கொடுத்திருந்தாவே இட் இஸ் நாட் வேலிட். ஓகேங்களா, சோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதோட ரூல் வந்து பீரியட் ஆஃப் பெர்பெச்சுவிட்டி. ஓகே, செக்ஷன் 13 and 14. 13 வந்து அன்பார்ன், 14 வந்து பெர்பெச்சுவிட்டி பீரியட். ஓகேங்களா, சோ பீரியட் ஆஃப் பெர்பெச்சுவிட்டி cannot extend beyond the lifetime of a living person and 18 years after that. ஓகேங்களா, சோ அதுதான் இங்க பீரியட் ஆஃப் பெர்பெச்சுவிட்டி சொல்லியிருப்பாங்க. சோ பிகாஸ் இந்த 18 years முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இட் இஸ் வேலிட். ஆஃப்டர் தட்னு சொல்லியிருந்தனால இட் இஸ் நாட் வேலிட். ஓகேங்களா, பெர்பெச்சுவிட்டி வந்து 18 yearsக்கு மேல கண்டிப்பா வேலிட் வராது. ஸோ இந்த செக்ஷன் எழுதலாமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எழுதலாம், பட் இட் இஸ்
நாட் ரெக்வயர்ட். நீங்க வந்து செக்ஷன் 13 and 14 எழுதிங்கனாவே போதுமானது. செக்ஷன் 13 வந்து எதை பத்தி பேசுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு அன்பார்ன். செக்ஷன் 14 எதை பத்தி பேசுதுன்னா பர்பச்சுவிட்டி. ஓகேங்களா, ரூல் அகைன்ஸ்ட் பர்பச்சுவிட்டி. நீங்க வந்து இங்க டபுள் பாசிபிலிட்டி எழுதலாமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எழுதலாம். ஓகேங்களா, இங்க டபுள் பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓகேங்களா, ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும், ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ரெண்டாவது அவர் குழந்தை பிறக்கணும், செகண்ட் பாசிபிலிட்டி. மூணாவது அந்த குழந்தை வந்து மெஜாரிட்டி ஏஜ் அட்டைன் பண்ணணும், தேர்ட் பாசிபிலிட்டி. ஓகேங்களா, சோ இதுக்கு வந்து அப்ராப்ரியேட் இது வந்து நீங்க இந்த கேஸ் எழுதலாம். சோஃபார் வெர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதுல வந்து என்ன நடந்திருக்கும்னா டெஸ்டேட்டர்னா யாருன்னா உயில் எழுதி வைக்கிறவங்க. ஓகேங்களா, ஒரு சொத்து வந்து எழுதி வைக்கிறவங்க தான் டெஸ்டேட்டர். Testator directed that his property shall be divided between sons to the bond after the death of his wife. அதாவது அவங்க ஒய்ஃபோட மறைவுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய சன் பசங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரும். The income of each child was to be paid for to the each child for life. ஓகேங்களா, அந்த இன்கம் வந்து அந்த ஷேர்ல வரக்கூடிய இன்கம் வந்து அந்த பசங்களோட லைஃப்க்கு வரும். Thereafter grandchildren. ஓகேங்களா, இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து grandchildren until they attain the age of 18. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் சொல்லும் போது it is void. ஓகேங்களா, இன் கேஸ் ஒன்லி டெத் ஆஃப்டர் திஸ் வைஃப் அண்ட் ஆஃப்டர் டு ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லியிருந்தா இதோட மட்டும் முடிச்சிருந்தா கண்டிப்பா இட் இஸ் வேலிட். ஆனா இங்க வந்து கிராண்ட் சில்ட்ரன் சொல்லும் போது இது வந்து டபுள் பாசிபிலிட்டி அண்ட் ரூல் அகைன்ஸ்ட் பெர்பச்சுவிட்டி. சோ அதனால இட் இஸ் வாய்ட். ஓகேங்களா, சோ இது மட்டுமே போதுமானது. இது கூட எழுதலாம். புல் வெர்சஸ் பிரிச்சர்ட், இதுவும் வந்து ரொம்ப இது பாப்புலரான கேஸ் தான். ஓகேங்களா, இந்த கேஸ்லயும் வந்து இந்த ஏஜ் ஆஃப் 23க்கு அப்புறம் தான், ஓகேங்களா, அந்த குழந்தையோட 23 வயசுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து செல்லும் அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் வாய்ட் ஃபார் ரிமோட்னஸ். ஓகேங்களா, வாய்ட் ஃபார் ரிமோட்னஸ்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ரூல் ஆஃப் அகைன்ஸ்ட் ரூல் ஆஃப் பர்பச்சுவிட்டி. அதான். ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிவன் டு எக்ஸ் பேச்சுலர் வந்து ஆஃப்டர் டு த சில்ட்ரன், அது வந்து இது வரைக்குமே கேட்டீங்கன்னா வேலிடான்னு கேட்டீங்கன்னா எஸ் வேலிட். பட் இம்போசிங் எ கண்டிஷன் when the last child attains the majority அப்படின்னு சொல்லும் போது it is rule against perpetuity. ஓகேங்களா, so hence it is void. இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வேலிட் ஆகாது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8, 14th கேஸ். filed a case against certain immovable properties. அதாவது ஏ வந்து சில இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மேல கேஸ் போடுறாரு. அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல யாரு கையில இருக்குன்னா விச் ஆர் இன் த பொசிஷன் ஆஃப் பி. பீன்றவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா, தட் மீன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டில இப்ப இருந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவர் மேபி ஓனரா கூட இல்லாம இருக்கலாம், பட் இன் பொசிஷன். வைல் த கேஸ் இஸ் பெண்டிங், அகைன் இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய வார்த்தை த கேஸ் இஸ் பெண்டிங் இன் த கோர்ட் ஆஃப் லா. B transfer the property to C. Again, already நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா, so list pendants page section 52 and section 52 list pendants and section 58 mortgage. Section 58, section 52 and section 60. Yes, once a mortgage is always a mortgage. அதேதான். ஓகேங்களா, சோ இது வந்து ரிகார்டிங் டு மார்ட்கேஜ் இல்ல ஆக்சுவலா. சோ ஓகே, நீங்க இங்க எழுத வேண்டிய செக்ஷன் வந்து ஒன்லி 52 தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க மார்ட்கேஜ்ன்ற ஒரு வார்த்தை கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, ஒன்லி பெண்டிங் சூட்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெண்டிங் சூட்னா லிஸ்ட் பெண்டன்ஸ். ஓகேங்களா, லிஸ்ட் பெண்டன்ஸ் தான் செக்ஷன் 52 மட்டும் தான். பட் இங்க மார்ட்கேஜ்ன்ற ஒரு வார்த்தை வராதனால நம்ம அந்த செக்ஷன் 60 எழுதணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. ஓகே, சோ நீங்க அதுல கொடுத்திருந்த ஆல்ரெடி சேம் கொடுத்திருந்த நீங்க அந்த இதுவே எக்ஸாம்பிளே கூட எழுதலாம். குரும்தாஸ் அந்த இதுவே கூட எழுதலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 9, கொஸ்டின் 15. A and B having equal shares in the property. ஓகேங்களா, அதாவது ஏக்கும் பிக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி மேல ஈக்குவல் ஷேர் இருக்கு. அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிக்கு அடமானம் வச்சிருக்காங்க. எவ்வளவுனா 20 லட்சத்துக்கு. ஓகேங்களா, சப்சிக்வென்ட்லி பி பேஸ் சி. இங்க பாத்துக்கோங்க, இங்க வந்து பி பேஸ் சி தான் சொல்லியிருக்காங்க. பினா அதுல ஒருத்தர் 2 பேர் வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும், அதாவது பி மட்டும் மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஆக்குபைஸ் த என்டையர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மொத்தமா எடுத்துக்கிட்டாரு. இப்ப வந்து ஏ வந்து பி மேல கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு கேஸ் போட்டிருக்காங்கன்னா
அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் கேட்டிருக்காரு. ஓகேங்களா, ஏ வந்து பி மேல இப்ப கேஸ் போட்டிருக்காரு. ஏன்னா பி வந்து சி கிட்ட வாங்கின காசுக்கு அந்த கடனை கொடுத்துட்டு அந்த மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு பி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டாரு. இப்ப ஏ வந்து என்ன கேக்குறான்னா, இல்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கேட்கறான். இப்ப இது வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பி liable to discharge their debt jointly, yes. அதாவது ரெண்டு பேருமே கடன் வாங்கி இருக்கும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி மேல அந்த ரெண்டு பேருக்குமே தான் சரிசமமான இது இருக்கு, கடன் சுமை இருக்கு. ஓகேங்களா, சோ தட் மீன்ஸ் ஏ 10 லட்சம் பி 10 லட்சம், ரெண்டு பேரும் சேர்ந்து 10 லட்சம் தான் கொடுக்கணும். So there is a joint liability. Next, B alone repay the entire mortgage debt, yes. இங்க வந்து பி மட்டும் தான் பே பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமா, அவர் மட்டும் தான் பே பண்ணிருக்காரு. இப்போ வந்து பி கேன் ரெக்கவர் த அமௌண்ட் பிஹாஃப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை பி ஆல ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா முடியும். ஓகேங்களா, ஏன்னா ரெண்டு பேருமே தான் ஜாயிண்டா வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் தான் கட்டியிருக்காரு. ஸோ அவரால் மீதி அமௌண்ட்டை வந்து ஏ கிட்ட இருந்து வாங்கறதுக்கு உரிமை இருக்கு. வெதர் சூட் ஃபைல் பை ஏ இஸ் மெயின்டெனபிள், நோ. இங்க வந்து ஏன் நோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து இங்க காசு கொடுக்கல. இந்த கொஸ்டினை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஏ வந்து காசே கொடுக்கல. தட் மீன்ஸ் பிக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தை கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டில அவருக்கும் உரிமை இருக்கு. ஆனா இங்க கொடுக்கல. ஓகேங்களா, அதுதான் மேட்டர். சோ இது வந்து எதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 82 and 92 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகேங்களா, இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. நீங்க வந்து இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு அமௌண்ட்டை பத்தி மட்டுமே பேசி இருந்ததுன்னா நீங்க இதை ஜாயிண்ட் லைபிலிட்டில எழுதிருக்கலாம். ஞாபகம் இருக்கா, நீங்க வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் 1லயே படிச்சிருப்பீங்க, கான்ட்ராக்ட் லா. ஓகேங்களா, 1ல வந்து ஜாயிண்ட் லைபிலிட்டின்னு நம்ம படிச்சிருப்போம், செக்ஷன் 42 and 47 நினைக்கிறேன். ஸோ அதுல படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஜாயிண்ட் லைபிலிட்டியில. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது இது சேம் ஜாயிண்ட் லைபிலிட்டி தான், ஆனா இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஸோ ஜாயிண்ட் லைபிலிட்டி ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி வந்து செக்ஷன் 82 and செக்ஷன் 92 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வரும். ஓகேங்களா, செக்ஷன் 82ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் தான் வந்து ஒரு மார்ட்கேஜ் அமௌண்ட்டை வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பே பண்ணியிருக்காங்கன்னா அதுல வந்து மீதி அமௌண்ட்டை ஒன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படின்றது தான் கான்ட்ரிபியூஷன். ரெண்டாவது 92 வந்து லீகல் சப்ரகேஷன்னா சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, சப்ரகேஷன்னா சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம். ஒருத்தர் வந்து, அதாவது இங்க வந்து பி வந்து என்னவோ மாறிட்டாருன்னா சியா மாறிட்டாரு. ஓகேங்களா, ஏன்னா பி வந்து மொத்தமா சிக்கு காசு கொடுத்ததுனால சியோட பொறுப்புக்கு இப்போ பி வந்துட்டாரு. ஓகேங்களா, அப்பனா ஏ வந்து மறுபடியும் பிக்கு வந்து இங்க கடனாளி ஆயிட்டாரு. ஓகேங்களா, சோ அது வந்து கடன் வாங்கினவரே கடன் கொடுத்தவரா மாறுறது. ஓகேங்களா, அதுதான் வந்து லீகல் சப்ரகேஷன், லீகல் சப்ஸ்டிடியூஷன். சோ செக்ஷன் 82ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சோ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து கடன் வாங்கி இருந்தாங்கன்னா அந்த கடனை வந்து ஒருத்தரே கொடுக்கும் போது எல்லா டெப்டர்ஸும் லயபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆல் அதர் டெப்டர்ஸ் ஆர் லயபிள் ஃபார் தேர் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 92ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு பதிலா வந்து இது காசை கொடுத்துற போது அவரு வந்து கடன் கொடுத்தவரா மாறிடுவாரு. அவரு வந்து சப்ஸ்டிடியூஷன், அவர் வந்து அவரோட இடத்துக்கு இவரு வந்து மாறிடுவாரு. அதான் லீகல் சப்ஸ்டிடியூஷன், செக்ஷன் 92. ஸோ இங்க வந்து அப்ராப்ரியேட் கொஸ்டின் வந்து இதுவே எடுத்துக்கலாம், கணேஷி லால் வெர்சஸ் ஜோதி பிரசாத். இங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோ மார்ட்கேஜர். ஓகேங்களா, கோ மார்ட்கேஜர்னா ரெண்டாவது மார்ட்கேஜர். ஓகேங்களா, நீங்க ஒரு மார்ட்கேஜர்னா கோ மார்ட்கேஜர் இன்னொருத்தவரா இருப்பாரு. டிஸ்சார்ஜிங் தி என்டையர் மார்ட்கேஜ் டெப்ட் விச் வாஸ் ஜாயிண்ட் அண்ட் செவரலி லயபிள். அது சேம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு பதிலாக காசு கொடுத்துற பிறகு அவரோட மீதி பேமெண்ட்டை அவர் வாங்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. தட் மீன்ஸ் பி வந்து அவரோட மீதி பேமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மீதி 10 lakhs ஃப்ரம் ஏ வாங்குறதுக்கு அவரு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஓவரால் கன்க்ளூஷன் என்னன்னா, ஏ அண்ட் பி போத் ஆர் லயபிள் தான். இதுல வந்து பி மட்டுமே காசு கொடுத்ததுனால பி வந்து இப்போ ஏ கிட்ட இருந்து மீதி அமௌண்ட்டை வாங்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஏ வந்து அதை கொடுக்காத பட்சத்துல அந்த ப்ராப்பர்ட்டியில உரிமை கொண்டுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி, பேஜ் நம்பர் 10. ப்ராப்பர்ட்டி இஸ் given to X for life. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் given to X for life, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தென் Y a bachelor for life. ஓகேங்களா, அதுக்கப்புறம் Y. ஓகேங்களா, அவரோட வாழ்நாளுக்கு அப்புறம். ஓகேங்களா, அப்பனா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேருமே உயிரோட தான் இருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் டு ஆல் தி சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். அங்க வந்து சிங்கிள் இவரா இருந்தாரு, அதாவது அவங்களை என்ன சொல்லுவோம், ப்ரியர் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, ப்ரியர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இங்க எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேருமே ப்ரியர் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் டு ஆல் தி சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட சில்ட்ரனுக்கு அதுக்கப்புறம் போய் சேரும். ஆனா இங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, when the last child attains the majority அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. ஸோ லாஸ்ட் சைல்டு அட்டைன்ஸ் மெஜாரிட்டினா ஒரு குழந்தை வந்து எப்போ மெஜாரிட்டி அட்டைன் பண்ணும், 18 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னதுனால இட் இஸ் ரூல் அகைன்ஸ்ட் பெர்பெச்சுவிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து செக்ஷன் 13 and 14 படி இட் இஸ் வாய்ட். ஓகேங்களா, இது வந்து வேலிடே கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ப்ரியர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, 2 ப்ரியர்ஸ் இருந்தாலும் சரி, 100 ப்ரியர்ஸ் இருந்தாலும் சரி, ப்ரியர் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய பாசிபிலிட்டி வந்து சிங்கிள் பாசிபிலிட்டியா தான் இருக்கணும். தட் மீன்ஸ் அவங்களோட சில்ட்ரனா மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா, பிகாஸ் சில்ட்ரன்ன்றது ஒரு பாசிபிலிட்டி தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ரெண்டாவது டபுள் பாசிபிலிட்டி. ஸோ அந்த டபுள் பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரூல் அகைன்ஸ்ட் பெர்பெச்சுவிட்டி. ஸோ நீங்க ஆல்ரெடி எழுதின கேஸையே கூட நீங்க எழுதலாம், புல் வெர்சஸ் பிரிச்சர்ட். ஓகேங்களா, அந்த கேஸையும் எழுதலாம், இல்ல சோஃபர் வெர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜெனரல் இதுவும் எழுதலாம். ஸோ ஓவராலா கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் வாய்ட். ஓகேங்களா. ஸோ வாய்டுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மறுபடியும், அதாவது இந்த எழுதி வச்சாரு பாத்தீங்களா அந்த டெஸ்டேட்டர், அவருக்கே போய் சேர்ந்துரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 17. எக்ஸ் மார்ட்கேஜ் இஸ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா எதனா டவுட் இருக்கா இது வரைக்கும் சொன்னதுல? இல்ல பரத். ஓகே. ஸோ எக்ஸ் வந்து மார்ட்கேஜ் இஸ் ப்ராப்பர்ட்டி டு. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் வந்து ஒய்க்கு ப்ராப்பர்ட்டிஸா அடமானம் வச்சிருக்காரு. ஒய் த மார்ட்கேஜ் இம்போஸ்ட் கண்டிஷன். இங்க வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, ஒரு மார்ட்கேஜ் கொடுக்கும் போது ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்றாரு. ஓகேங்களா. இம்போஸ் அ கண்டிஷன் தட் எக்ஸ், இந்த எக்ஸுக்கு வந்து என்ன உரிமை கிடையாதுன்னா, நோ ரைட் டு ரீடீம் த ப்ராப்பர்ட்டி ஃபார் 50 years. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜை வந்து கொடுத்த உடனே அதை வந்து திரும்பி வாங்க 50 வருஷம் வரைக்கும் திரும்பி வாங்குறதுக்கு அவர் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜுக்கு ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வரும். ஓகேங்களா. ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர்ல ஃபர்ஸ்ட் ரைட்டே வந்து இதுதான். ஓகேங்களா, ரைட் டு ரிடம்ஷன். ஓகேங்களா. ஸோ ரைட் டு ரிடம்ஷன் படி இங்க வந்து அந்த ஹி ஹாஸ் நோ ரைட் டு ரீடீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. அப்படி சொல்லிட்டாருன்னா இட் இஸ் வாய்ட். ஓகேங்களா. ஸோ இது எதுல வரும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 60ல வரும். செக்ஷன் 60ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ் அண்ட் ஆல்சோ கிளாக் ஆன் ரிடம்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா. கிளாக் ஆன் ரிடம்ஷன், அதாவது ரிடம்ஷனை வந்து இவ்வளவு நாளுக்கு அப்புறம் தான் வாங்கணும், அவ்வளவு நாளுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் யாராலையுமே முடியாது. ஒரு மார்ட்கேஜ்னா இட் இஸ் இது மட்டும்தான், ஒரு அடமானம் மட்டும்தான். ஆனா அந்த அடமானத்தை நீ 10 வருஷம் கழிச்சு தான் வாங்கணும், 50 வருஷம் கழிச்சு தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா தட் இஸ் வாய்ட். ஓகேங்களா. தட் இஸ் கிளாக் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 60ல வந்து ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஆக்சுவலா கிளாக் ஆன் ரிடம்ஷனும் ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜும் சேம் தான். ஸோ இங்க வந்து பிகேகி டோலி வெர்சஸ் டார்ஜினி. ஓகேங்களா. ஸோ இதுவே ஆக்சுவலா அப்ராப்ரியேட் கேஸ் தான். இங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த லேண்ட், ஓகேங்களா, மார்ட்கேஜ் வச்ச லேண்ட் வந்து இர்ரிடமபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்பி வாங்க முடியாது, எவ்வளவு நாளைக்கு, 95 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க, டீடு போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து வாய்டு. எதனால வாய்டுனா இட் இஸ் அ கிளாக் ஆன் ரிடம்ஷன். ஓகேங்களா. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் வந்து this agreement is void. ஓகேங்களா. the mortgage is void actually. Next page number 13, question 14. ஆக்சுவலா இதுல ஒன்னு நான் சொல்லணும். ஆக்சுவலா என்னன்னா, சார் நீங்க கொடுத்திருந்தது வந்து இது எல்எல்பி கொஸ்டின் பேப்பர் 2021. ஆனா நான் வச்சிருக்கிறது வந்து 2022 வெர்ஷன். ஆனா 2 வருஷனுமே அவன் ஃபோர்ஜரி பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே வந்து சேம் கொஸ்டின் தான் சொல்லி வச்சிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இது வந்து 2014 சொல்லியிருக்கானா, என்னோட புக் வந்து 2015 இருக்கு.
ஓ கண்ட மாதிரி அடிச்சு வச்சிருக்கான். எல்லாமே சீக்வன்ஸா தான் வருது. நான் எல்லா கொஸ்டினும் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எந்த கொஸ்டினும் மாறவே இல்லை. சரி எல்லா கொஸ்டினும் சேமா தான் வந்திருக்கு. இங்க வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல வந்து 2020 முடியுதா கொஸ்டின் பேப்பரு, ஆனா என்னோடல வந்து 2022 முடியுதா உங்களதுல, என்னல வந்து 2023 முடியுது. ஆனா எல்லாமே சேம் கொஸ்டின். ஃப்ராட் பையன் விஜய் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே. அப்புறம் வந்து பேஜ் நம்பர் 13 கொஸ்டின் நம்பர் 14. ஸோ நான் இது எதுக்காக சொன்னேன்னா, ஆக்சுவலா அகைன் இப்போ வந்து சில பேர் வந்து 2023 பப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க, சில பேர் 2022 பப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க. ஸோ அதனால ஒரி பண்ண வேணாம், எல்லா கொஸ்டினுமே சேம் தான். ஸோ இது வந்து நம்மளோட இன்டர்னல் கொஸ்டின்ல கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டின்னா, பி டிரான்ஸ்ஃபர்ட் இஸ் லேண்ட். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ரமேஷ் டிரான்ஸ்ஃபர்ட் இஸ் லேண்ட் டு சுரேஷ். ஓகேங்களா? ரமேஷ் வந்து அவரோட லேண்டை சுரேஷ்க்கு கொடுத்திருக்காரு. அண்ட் த ஈஸ்மெண்ட் ஓவர் தோஸ் லேண்ட் டு ஆர். அதாவது என்ன பண்ணிருக்காருன்னா, லேண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு ரமேஷ் வந்து சுரேஷ்க்கு. ஆனா அந்த லேண்டோட ஈஸ்மெண்ட், ஓகேங்களா, ஈஸ்மெண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ரெண்டு லேண்ட் இருக்கு, அட்ஜஸ்டன்ட் லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்ட்ல இன்னொருத்தர் வந்து போகக்கூடிய வழி இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஈஸ்மெண்ட்டை மட்டும் கோபிக்கு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? சோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து சுரேஷ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இது வந்து அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கியூக்கு. ஓகேங்களா? சோ வெதர் த டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் பி அண்ட் கியூ இஸ் வேலிட், அதாவது வெதர் திஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், திஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் வேலிட். வெதர் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட் டு ஆர் இஸ் வேலிட், நோ. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்கும் போது இட்ஸ் அப்சல்யூட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் வச்சுலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ வந்து இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாருன்னா, அங்க ஒரு சேல் நடந்திருக்குன்னா அந்த மொத்த சொத்தோட உரிமையும் இன்னொருத்தர் கையில மாறிடும். ஓகேங்களா? ஈஸ்மெண்ட் மட்டும் மாறாது அப்படிலாம் கிடையாது, மொத்த சொத்தோட உரிமையும் மாறிடும். இப்போ இந்த ஈஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சுரேஷுக்கு தான் உரிமை இருக்கு. ஓகேங்களா? தட் மீன்ஸ் கியூ. அந்த கியூக்கு தான் உரிமை இருக்கு தவிர பிக்கு உரிமை இல்லை. பிகாஸ் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஹென்ஸ் இட் இஸ் நாட் வேலிட். கேன் கியூ, தட் மீன்ஸ் சுரேஷ், சூ ரமேஷ் ஃபார் த கேன்சலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட்? எஸ். ஓகேங்களா? இந்த ஈஸ்மெண்ட் அவரால் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து செக்ஷன் 19 ஆஃப் ஈஸ்மெண்ட் ஆக்ட் அண்ட் செக்ஷன் 6 and 8 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வரும். சோ இந்த ப்ராப்பர்ட்டில நம்ம பார்க்க போறதே ரெண்டு இதுதான், ரெண்டு ஆக்ட் தான். ஓகேங்களா? ஒன்னு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இன்னொன்னு வந்து ஈஸ்மெண்ட் ஆக்ட். ரெண்டுமே 1882 தான். ஓகே. சோ இங்க வந்து செக்ஷன் 8 வந்து இங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது செக்ஷன் 6 மட்டும் கிடையாது, செக்ஷன் 6C அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செக்ஷன் 6C கொஸ்டின்லயே இருக்கும், நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. செக்ஷன் 6C. ஓகேங்களா? இந்த சியை வந்து இங்க மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. செக்ஷன் 6C அண்ட் செக்ஷன் 19. நான் ஏன் இங்க வந்து எழுதுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு கொஸ்டினை வந்து ஒரு எவாலுவேட்டர் வந்து அப்படியே இது பண்ணிட்டு செக் பண்ணிட்டு போகும்போது இந்த ரூலை தான் பார்ப்பாரு ஆக்சுவலா மெயினா. ஓகேங்களா? ரூல்ல வந்து செக்ஷன் வந்து கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல டிக் போட்டு போயிடுவாங்க. உள்ள இருக்கிறதுல நம்ம கதை தான். ஓகேங்களா? நம்ம எழுதுறதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க வந்து நீங்க எழுதும் போது வெறும் 6ன்னு போடுறது பதிலா 6C அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அப்பீலிங்கா எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், 6C அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செக்ஷன் 19ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் படி டாமினன்ட் ஹெரிட்டேஜ் பாசஸ் அண்ட் ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாமினன்ட் ஹெரிட்டேஜ்னா அந்த லேண்டோட ஓனர், அவரால் மட்டும்தான் அந்த இது ஈஸ்மெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்க வந்து ஓனர் யாரு? சுரேஷ் தான் ஓனர். சோ அவரால் மட்டும்தான் அந்த ஈஸ்மெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன்னு. ரெண்டாவது வந்து செக்ஷன் 6C படி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட் அபார்ட் ஃப்ரம் டாமினன்ட் ஹெரிட்டேஜ், அகைன் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டாமினன்ட் ஹெரிட்டேஜ் தவிர, அந்த டாமினன்ட் ஓனர் தவிர அந்த ஈஸ்மெண்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட்டை வேற யாராலையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 6C அண்ட் செக்ஷன் 19
ஆஃப் இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட், இது ரெண்டுமே போதுமானது. செக்ஷன் 8 எழுதலாம். செக்ஷன் 80 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பாசஸ் forthwith with the transferee of all the interest, அதாவது அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அந்த டிரான்ஸ்ஃபரிக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட் 6C and 19 இஸ் enough ஆக்சுவலா. டானாரம் இஸ் a civil judge. ஓகேங்களா? அகைன் இதே வந்து ஈஸ்மெண்ட் தான், நம்ம முன்னாடி பார்த்த கேஸ் தான் சொல்லியிருக்காங்க. இட் cannot be discharged from it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சொத்தோட உரிமையை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது அதுல இருக்க ஈஸ்மெண்ட்டை மட்டும் நீங்க டீடாச் பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அந்த ரைட்டை மட்டும் நீங்க தனியா எடுத்து இன்னொருத்தர் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம வேலிட் தான். ஆனா அதுல ஈஸ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து இட்ஸ் இன்வேலிட். ஸோ யாரால மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா கியூஆல மட்டும் தான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14, கொஸ்டின் 15. A transferred his property to B. ஆக்சுவலா இங்க வந்து நீங்க வந்து சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அரைஸ் ஆகலாம். பிகாஸ் இங்க வந்து கொஸ்டின் ரிலேட்டட் டு ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் மேரேஜ். ஓகேங்களா? கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அக்ரிமெண்ட் ரெஸ்ட்ரெயினிங் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பார்த்தோம் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. அந்த மாதிரி கண்டிஷன் ரெஸ்ட்ரெயினிங் மேரேஜ் இஸ் வாய்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்கா? ஆனா இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லா பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் ரெஸ்ட்ரெயினிங் மேரேஜ் இஸ் வேலிட். ஓகேங்களா? எப்படின்னு நான் சொல்றேன் நானு. ஏ டிரான்ஸ்ஃபர் இஸ் ப்ராப்பர்ட்டி டு பி. ஓகேங்களா? ஏ வந்து பிக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. எதுல? அந்த டிரான்ஸ்ஃபர்ல தான் கண்டிஷன் போட்டிருக்காரு. சோ அதுல என்ன கண்டிஷன்னா, பி கெட்ஸ் ஏஸ் ப்ராப்பர்ட்டி இஃப் பி மேரிஸ் டாட்டர் ஆஃப் ஏ. அதாவது என் பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணாதான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செல்லுபடி ஆகும், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து செல்லுபடி ஆகும், இல்லைன்னா செல்லுபடி ஆகாது அப்படின்றத கண்டிஷன். ஆனா என்ன ஆச்சு? பி மேரிட் டு சி. ஓகேங்களா? டாட்டர் ஆஃப் டி. வேற ஒருத்தரோட பொண்ணை அவரு மேரேஜ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? இப்போ பியோட ரைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேலிட் தான். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் வேலிட். ஜென்ரலா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து வேலிடா கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் வேலிட். வெதர் த கண்டிஷன் இம்போஸ்ட் பை ஏ இஸ் ஃபுல்ஃபில்ட், அதாவது ஏவோட கண்டிஷன் வந்து இங்க ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா கேட்டீங்கன்னா இல்ல. வெதர் பி கெட்ஸ் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ, நோ. ஓகேங்களா? பிகாஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகல, அதனால ஏக்கு வந்து எந்த ரைட்டும் சேராது. இது வந்து எதுல வரும்னா செக்ஷன் 26. ஓகேங்களா? செக்ஷன் 26 படி இந்த கண்டிஷன், ஓகேங்களா, கண்டிஷன் ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் வேலிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷனை வந்து அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இது நடக்காது. ஓகேங்களா? பிக்கு எந்த உரிமையும் மாறாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து வெறும் இதுதான் எழுதியிருக்காங்க. இதுல வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஆமா, ஓகே, எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கல. ஸோ அதனால நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் எழுதினா போதும். இல்லுஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாரு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணை வந்து அவர் மேரேஜ் பண்ணல. ஸோ அப்போ வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஓவரால் கன்க்ளூஷனும் வந்து த ட்ரான்ஸ்ஃபர் becomes invalid. That means because of not fulfillment of the condition, it becomes invalid. Next வந்து A filed a suit against B for a possession of property. So இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? பெண்டிங் த சூட், லிஸ்ட் பெண்டன்ஸ், செக்ஷன் 52 அண்ட் செக்ஷன் 60. ஓகேங்களா? ஸோ அது வந்து எழுதுறோம். ஸோ இங்க வந்து அழிஞ்சிருக்கு, நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா கொஸ்டின் வந்து என்னன்னா, நீங்க வந்து பேஜ் நம்பர் 16ல பாருங்க, பேஜ் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 17. ஏ மேக்ஸ் அப்சல்யூட் கிஃப்ட் ஆஃப் அ ஹவுஸ். ஓகேங்களா? ஏ வந்து அவரோட ஹவுஸை வந்து பிக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அப்சல்யூட் கிஃப்ட். ஓகேங்களா? மொத்தமா அந்த கிஃப்டை வந்து கொடுத்துருக்காரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. வித் கண்டிஷன் பி ஷால் நாட் டிரான்ஸ்ஃபர் இட். அதாவது பிக்கு வந்து அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜெனரலாவே உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை கிஃப்டாவோ இல்லைன்னா சேலாவோ கொடுத்துட்ட பிறகு, வித்துட்ட பிறகு அவருக்கு அந்த 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 கிஃப்ட், அந்த ப்ராப்பர்ட்டி மேல எந்த உரிமையும் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து கண்டிஷன் டு டிரான்ஸ்ஃபர், அதாவது அந்த இது வந்து ரொம்ப அப்சல்யூட் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து வாய்ட் ஆக்சுவலா.
ஓகேங்களா. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெஸ்ட்ரெய்னிங் அலினியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரெய்னிங் அலினியேஷன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான உரிமையே வந்து மறுக்கப்படுறது இங்க. ஸோ இங்க வந்து செக்ஷன் 10 படி, செக்ஷன் 10 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி condition restraining a total alienation is void. ஓகேங்களா. so hence the transfer is invalid இங்க. so இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க ஜக்தேவ் சர்மா வெர்சஸ் நந்தன். இங்க வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் ஹெல்ட் தட், ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அப்சல்யூட் கிஃப்ட கொடுத்த பிறகு அதுல வந்து கண்டிஷன் ரெஸ்ட்ரெய்னிங் த அலினியேஷன், ஓகேங்களா. இங்க இந்த கண்டிஷன் வந்து வேலிட் தான், ஆனா அந்த கண்டிஷன் வந்து எந்த கண்டிஷனா இருக்கக்கூடாது, அலினியேஷன், the whole transfer itself it is not valid, ஓகேங்களா. அவரை வந்து வேற யாருக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அந்த அந்த கண்டிஷன் வந்து இட்ஸ் இன்வாலிட், ஓகேங்களா. hence that gift is void. so next page number 18. A mortgages his house to a bank to secure a overdraft to the extent. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஏ வந்து அவரோட ஹவுஸ் வந்து மார்ட்கேஜ் வச்சிருக்காரு, ஓகேங்களா. அவரோட ஹவுஸை வந்து வீடை வந்து அடமானம் வச்சிருக்காரு பேங்க்கு. எதுக்காகனா 10 லட்ச ரூபா ஓவர் டிராஃப்ட் வச்சிருக்கிறதுனால அவரு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. அட் த டேட் ஆஃப் இஸ் ஓவர் டிராஃப்ட், அந்த நாள் அப்புறம், அதாவது ஆக்சுவலா அந்த இது இந்த பேங்க்ல அடமானம் வச்சாரு பாத்தீங்களா, அந்த அடமானம் வைக்கும் போது அவரோட ஓவர் டிராஃப்ட் வந்து ஒன்லி 3 லட்ச ரூபா தான், ஓகேங்களா. அவரோட ஓவர் டிராஃப்ட் வந்து அட் த டேட், ஓகேங்களா, அந்த அடமானம் வைக்கும் போது 10 லட்ச ரூபாய்க்கு அவர் அடமானம் வச்சிருக்காரு, அது வந்து ஃபியூச்சர் அடமானம் தான், ஓகேங்களா. ஆனா கரண்டா அவரோட அடமானம் இது அவரோட ஓவர் டிராஃப்ட் எவ்வளவுனா 3 lakhs, ஓகேங்களா. தென் ஹி மார்ட்கேஜஸ் தி சேம் ஹவுஸ் டு எக்ஸ். பேங்க்குக்கு வச்ச மாதிரியே அவரோட ஹவுஸ வேற ஒருத்தருக்கு மறுபடியும் அடமானம் வச்சிருக்காரு, ஓகேங்களா. அடமானம் வச்சு 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் லேட்டர் ஆன் திஸ் ஓவர் டிராஃப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியலாம் கேளுங்க. லேட்டர் ஆன் திஸ் ஓவர் டிராஃப்ட் வித் தி பேங்க் ரைசஸ் டு 12 lakhs. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவரோட ஓவர் டிராஃப்ட் வந்து 3 லட்சமா இருந்த ஓவர் டிராஃப்ட் வந்து பேங்க்ல மட்டுமே 12 லட்சமா ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ 12 லட்சம் பிளஸ் 3 லட்சம் 15 லட்சம், ஓகேங்களா. சாரி, ஆக்சுவலா 3 லட்சம் கணக்கு வராது, இது ஆக்சுவலா டோட்டலா 12 லட்சம், ஓகேங்களா. 12 லட்ச ரூபாய்க்கு ஆயிடுச்சு. The house is sold in the enforcement of bank mortgage and fetches 13 lakhs. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஹவுஸ் வந்து கடைசியில அந்த பேங்க் வந்து வித்துருச்சு, ஓகேங்களா. வித்த பிறகு அவங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு, வெறும் 13 லட்சம் தான் வந்துச்சு, ஓகேங்களா. சோ இப்போ நீங்க என்னன்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 12 லட்சம், ஓகேங்களா. அவரோட ஓவர் டிராஃப்ட் ஆஃப் த பேங்க் இஸ் 12 lakhs. அவர் அப்புறம் எக்ஸ் கொடுக்க வேண்டிய தொகை, எக்ஸுக்கு வந்து கடன் பட்டிருக்க தொகை வந்து 5 லட்சம், ஓகேங்களா. ஓவராலா 17 லட்சம். ஆனா இந்த ஹவுஸ் வந்து விற்கும் போது 17 லட்சத்துக்கு போகல, ஓகேங்களா. அப்ப இப்போ மணி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மணி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து மணி வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோ, யாருக்கு ஃபர்ஸ்ட் அடமானம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும் ஜென்ரலா, ஓகேங்களா. அதுதான் வந்து ரூல். ஸோ வெதர் த மார்ட்கேஜ் டு த பேங்க் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் வேலிட் தான். வெதர் த மார்ட்கேஜ் டு எக்ஸ் இஸ் வேலிட், அதுவும் வேலிட் தான், ஓகேங்களா. ஒரு பொருளை ஒருத்தர் கையில மட்டும் தான் அடமானம் வைக்கணும் கிடையாது, 2-3 பேர்கிட்ட கூட அடமானம் வைக்கலாம். ஆனா அந்த 2-3 பேர்கிட்ட அடமானம் வைக்கும் போது அவங்களோட கன்சென்ட்டோட வைக்கணும், அவங்க கையில சொல்லிட்டு வைக்கணும், ஃபோர்ஜரி பண்ணி வைக்க கூடாது, ஓகேங்களா. ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து வெதர் த பேங்க் ஹஸ் ப்ரியாரிட்டி ஓவர் எக்ஸ், எஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் அடமானம் வச்சது பேங்க்குக்கு தான், ஓகேங்களா. ஸோ தட் மீன்ஸ் ப்ரியாரிட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க். ஸோ செக்ஷன் 48 and 79 லெட்டர் சொல்லியிருக்குன்னா, செக்ஷன் 48ல வந்து ரைட்ஸ் ஆஃப் பேயர் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது யாரு வந்து ஃபர்ஸ்ட் அடமானம் வச்சிருக்காங்களோ அவங்களோட டெப்ட, ஓகேங்களா, அவங்களோட கடனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை வேணா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம், செகண்ட் மார்ட்கேஜுக்கு வேணா கொடுக்கலாம், ஓகேங்களா. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 79ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ட்கேஜ் மேட் டு செக்யூர் ஃபியூச்சர் அட்வான்சஸ். அதாவது இப்போ வந்து இங்க அந்த ஓவர் டிராஃப்ட் வந்து அதிகமாச்சு பார்த்தீங்களா, அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு ஃபியூச்சர் அட்வான்ஸை வந்து மார்ட்கேஜ் வச்சு வாங்கும் போது அதை வந்து பேசியிருக்காங்க இங்க. ஸோ இங்க ஓவராலா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க ஆன்சரு. இப்போ வந்து 12 லட்சம் பேங்க்குக்கு தரணும், கரெக்டுங்களா. ஸோ இந்த 12 லட்சம் இந்த 13 லட்சத்துல இருந்து மைனஸ் ஆயிடும்,
பேங்க் எடுத்துக்கும். மீதி இருக்க 1 லட்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 1 லட்சத்தை வேணா பேங்க் வந்து இவருக்கு கொடுக்கலாம். தட் மீன்ஸ் இந்த எக்ஸுக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு வந்து லாஸ் தான் 4 லட்சம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு த மணி வில் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹாக்கின்சன் வெர்சஸ் ரால்ட், சேம் தான். ஆல்ரெடி சொன்ன சேம் கதை தான். ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் லோன் வாங்கியிருக்காரு. அவர் வந்து அந்த லிமிட்டை மீறிட்டாரு. அதுக்கப்புறமா பி கிட்ட இன்னொருத்தர் கையில கடன் வாங்கியிருக்காரு. அவர்கிட்டயே கொடுக்க முடியல. கடைசியில வந்து இந்த பொருளை வந்து அந்த சொத்தை வந்து வித்திருக்காங்க. வித்திருக்கும் போது யாருக்கு ஃபர்ஸ்ட் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரியர் மார்ட்கேஜ். ஓகேங்களா? ப்ரியர் மார்ட்கேஜுக்கு தான் போய் சேரும். தட் மீன்ஸ் மார்ட்கேஜ்ன்றவர் இங்க கடன் கொடுத்தவர். ஓகேங்களா? மார்ட்கேஜர்ன்றவர் வந்து அந்த அடமானம் வைக்கிறவர், அடமானத்தை வாங்கினவர், அடமானத்தை வைக்கிறவர் வந்து மார்ட்கேஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 19, question number 15. A executed a deed of gift of an immovable property and registers the document. B is not informed about the gift. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி தான். ஓகேங்களா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? அவர் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காரு, அதுவும் சூப்பர். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி இஸ் நாட் இன்ஃபார்ம்ட் அபவுட் த கிஃப்ட். அதாவது பிக்கு வந்து அந்த கிஃப்ட கொடுக்கறது தெரிவிக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஏ சேஞ்சஸ் ஹிஸ் மைண்ட் அண்ட் ரிவோக்ஸ் த கிஃப்ட். ஏ வந்து மைண்ட் மாத்திக்கிட்டு அந்த கிஃப்ட் வந்து ரிவோக் பண்ணிட்டாரு. ரிவோக் பண்ணிட்ட பிறகு பிக்கு வந்து தெரிய வருது, அதாவது இந்த மாதிரி கிஃப்ட் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பி வந்து கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் வந்து செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க ஆல்ரெடி நம்ம இதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்லயும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? கான்ட்ராக்ட் லா 1ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 4 வந்து கம்யூனிகேஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலா அக்செப்டன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலா அங்க. கரெக்டுங்களா? செக்ஷன் 2B கரெக்ட். செக்ஷன் 2Bல வந்து செக்ஷன் 2B எனக்கு சாரி ஞாபகம் இல்லை. அந்த செக்ஷன் படி அங்க வந்து அக்செப்டன்ஸ் நடந்திருக்கணும். ஓகேங்களா? ஒரு 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 கான்ட்ராக்டை வந்து கொடுக்கும் போது, ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும் போது அங்க வந்து அக்செப்டன்ஸ் நடக்கணும். அக்செப்டன்ஸ் நடந்தா மட்டும்தான் அங்க வந்து ஒரு ஃபுல் அக்ரிமெண்ட் நடந்திருக்குன்றது அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகேங்களா? நீங்க ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அது கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்லாம் நினைச்சுக்கவே தேவையில்லை. இங்கேயும் சேம் தான். இங்க வந்து அக்செப்டன்ஸ் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அக்செப்டன்ஸ் நடக்கல. அக்செப்டன்ஸ் நடக்காததுனால இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நாட் வேலிட். ஓகேங்களா? ஸோ வெதர் த கிஃப்ட் மேட் பை ஏ இன் ஃபேவர் ஆஃப் பி இஸ் வேலிட், நோ. ஓகேங்களா? ஏன்னா இங்க வந்து பி இஸ் நாட் இன்ஃபார்ம் அபவுட் த கிஃப்ட். பி இஸ் ரெக்வயர்ட் டு இன்ஃபார்ம் அபவுட் த கிஃப்ட். எஸ். ஓகேங்களா? அவருக்கு சொல்லி இருக்கணும், தெரிவிக்கப்பட்டிருக்கணும். whether the revocation of A is valid, yes. அவர் வந்து அதை திரும்ப வாங்கிக்கலாம் அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே. whether B is claim made by B is valid, அவர் வந்து வேலிட் இல்லை. ஓகேங்களா? அந்த கிளைம் வந்து வேலிட் இல்லை. இப்போ இந்த அக்செப்டன்ஸ் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா இங்க வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வாங்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அக்செப்டன்ஸ் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி செல்லும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 126ல வரும் ரிவோகேஷன் ஆஃப் கிஃப்ட். இது வந்து நீங்க எழுதிடலாம். பட் இங்க வந்து நம்மளோட லால்மன் சுக்லா வெர்சஸ் கௌரி தத் இந்த கேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அதுதான் நான் சொன்னேன். அந்த நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இவர் வந்து அவரோட காணாம போன பிள்ளைய வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு வந்து ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ரிவார்டு வந்து அவங்களோட வீட்டு வேலைக்காரங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வீட்டு வேலைக்காரன் வந்து கொண்டு வந்துருவாரு, பையனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துருவாரு. அப்போ அந்த ரிவார்டை வந்து அவர் கிளைம் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ வந்து அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்றதுனால, அந்த அக்செப்டன்ஸ் அங்க நடக்கல அப்படின்றதுனால அந்த அவரோட கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க கோர்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து லால்மன் சுக்லா வெர்சஸ் கௌரி தத் கேஸ். ஸோ இது வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது, பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து இன்வேலிட். எதனால இன்வேலிட் ஆச்சுன்னா அவருக்கு வந்து அந்த கிஃப்டை பத்தி தெரிவிக்கல. ஓகேங்களா? he is not informed about the gift. Next, page number 20. A by a single deed transferred his property X. அதாவது A வந்து ஒரு டீடு, சிங்கிள் டீட்ல வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஆனா ஒரு கண்டிஷன், அது எக்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பின்றது கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு. தட் மீன்ஸ் B should transfer his property Y to C. அதாவது இப்போ ஏக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? அதான் எக்ஸ். பிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதான் ஒய். ஏ வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு என்னோட எக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன்,
அதுக்கு பதில் நீ என்ன பண்ணணும்னா உன்னோட ஒய் ப்ராப்பர்ட்டியை சி கொடுக்கணும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன். ஓகேங்களா, ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து ஒரு கண்டிஷனை வந்து ஒருத்தருக்கு சொல்லும் போது, ஒரு கண்டிஷன் கொடுக்கும் போது அவரு அதை ஏத்துக்கிறதுக்கும் இல்ல ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? ஸோ நவ் பி ரெஃப்யூஸ் டு பார்ட் வித் ப்ராப்பர்ட்டி ஒய் டு சி. ஓகேங்களா, அதாவது பி வந்து என்ன சொல்லிட்டாரு, என்னோட ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியை சிக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா, டிஸ்கஸ் த ரைட்ஸ் ஆஃப் பி, சி அண்ட் லீகல் ஒப்ளிகேஷன் ஆஃப் ஏ ஹேவ். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வேலிடு தான். கண்டிஷன் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிஷனும் வேலிடு தான். ஆனா பி அண்ட் சி ஹாவ் அ லீகல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பி அந்த சிக்கு வந்து ஒய்யோட ப்ராப்பர்ட்டியில உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்கு வந்து அந்த எக்ஸோட ப்ராப்பர்ட்டியில உரிமை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா இங்க வந்து பி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அங்க டிரான்ஸ்ஃபரே நடக்கல. நெக்ஸ்ட் வந்து வெதர் ஏஸ் ஹையர்ஸ் ஹாவ் எனி லீகல் ஆப்ளிகேஷன், நோ. ஓகேங்களா, ஏன்னா இங்க டிரான்ஸ்ஃபர் வந்து இது பண்ணிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து இது ஆகல அப்படின்னும் போது அங்க நடக்கல, அந்த டிரான்ஸ்ஃபரே நடக்கல. அந்த டிரான்ஸ்ஃபரே நடக்கலன்னும் போது அந்த ஏவோட ஹையர்ஸ்க்கு, லீகல் ஹையர்ஸ்க்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் கிடையாது. ஓகேங்களா, செக்ஷன் 35 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி செக்ஷன் 35 ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன். ஓகேங்களா, செக்ஷன் 13(5) டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு எழுதினா மட்டுமே போதும். தட் மீன்ஸ் ஒரே சேம் டீட்ல அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, சிங்கிள் டீட். ஓகேங்களா, ஒரே டீட்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேரு எலெக்ஷன். அந்த எலெக்ஷனை யாரு வந்து முடிவு பண்ணணும்னா, யாரு வந்து அந்த கிஃப்டை கொடுக்குறாரோ அவரு முடிவு பண்ணக்கூடாது. யாரு வந்து இந்த கிஃப்டை வாங்குறாரோ அவரு தான் முடிவு பண்ணணும். அந்த கிஃப்டை வாங்குறவர் வந்து இங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, அதனால அங்க வந்து அந்த கிஃப்ட் டிரான்ஸ்ஃபரே நடக்கல. ஓகேங்களா, அந்த டிரான்ஸ்ஃபரே நடக்கல. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன் படி செக்ஷன் 35. ஸோ அங்க வந்து அந்த எலெக்ஷனே நடக்கல அப்படின்னும் போது இங்க வந்து இந்த லீகல் ஹேர்ஸ்க்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் போய் சேர்ந்திருக்காது. வள்ளியம்மை வெர்சஸ் நாகப்பா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a case of election arises only when the transferee takes the benefit directly. ஓகேங்களா, எப்போ வந்து அது வாங்கக்கூடியவர் அந்த டிரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாரோ அப்போ மட்டும்தான் அங்க எலெக்ஷன் நடக்கும். It has been held that when the transferee derives any benefit indirectly, no question of election arises. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இன்டைரக்டா அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னும் போது அங்க எலெக்ஷனே கிடையாது. டைரக்ட் பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, டைரக்ட் பெனிஃபிட்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்ற பாத்தீங்களா, அப்போ வந்து அந்த எக்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து மஸ்ட் பி ஹையர் தன் த ஒய்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அப்பதான் வந்து அங்க டைரக்ட் பெனிஃபிட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதுவும் ஒரு கண்டிஷன் தான். நீங்க அந்த டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன்ல ஒரு கண்டிஷன்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கண்டிஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த கண்டிஷன் வந்து the transferee must derive a direct benefit அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இன்டைரக்டா வந்து ஒரு பெனிஃபிட் வர்றது வந்து எலெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஓவரால் கன்க்ளூஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, பி வந்து புட் டு எலெக்ஷன். ஓகேங்களா, பிக்கு வந்து ஒரு எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பி வந்து ரிஃப்யூஸ் பண்ணதுனால இங்க வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. அதனால வந்து இங்க எந்த ஒரு லீகல் எஃபெக்டும் நடக்கல, எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Page number 21, property is given to X. ஓகேங்களா, then bachelor life afterwards to the children when the last child attains the majority. நீங்க இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்க இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேற எதையுமே நீங்க நோட் பண்ண வேணும். லாஸ்ட் சைல்டு அட்டைன்ஸ் மெஜாரிட்டி அப்படின்னு வந்தாவே இட்ஸ் இன்வாலிட். ஓகேங்களா, செக்ஷன் 13 and 14 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இந்த மாதிரி சொன்னாவே இட் இஸ் ரூல் அகேன்ஸ்ட் பர்பிசிட்டி. ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சோஃபர் வெர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜெனரல் அண்ட் புல் வெர்சஸ் பிச்சர்ட். ஓகேங்களா, இது ரெண்டுமே எழுதலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 23, கொஸ்டின் 14. எக்ஸ் ஹாஸ் அன் அபார்ட்மெண்ட் இன் திருப்பதி. ஓகேங்களா, திருப்பதியில எக்ஸுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ 2 acres ஆஃப் லேண்ட் இன் சித்தூர். அவரு வந்து 2 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காரு சித்தூர்ல. அதாவது எக்ஸுக்கே தான். ஓகேங்களா, எக்ஸுக்கு வந்து தட் மீன்ஸ் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அர்த்தம். He mortgages his apartment and his land to Y. இந்த 2 இதுவுமே அபார்ட்மெண்ட்டையும்
லேண்டையும் ஒய்ன்றவருக்கு கொடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்தையுமே கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? he later mortgages his apartment to Z also. that means என்ன அர்த்தம்னா ஜீன்றவருக்கு அவரோட அபார்ட்மெண்ட்டை மட்டும், நோட் பண்ணிக்கோங்க, அபார்ட்மெண்ட்டை மட்டும், ஓகேங்களா, ஜிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. மார்ட்கேஜ், அதாவது அடமானம் வச்சிருக்காரு. டிஸ்கஸ் த லீகல் பொசிஷன் ஆஃப் ஜி இன் கிளைமிங் த அபார்ட்மெண்ட் as a security for discharge of the debt. இப்போ வந்து அவரு டிசால்வ் ஆயிட்டாரு. ஓகேங்களா? யாரு? எக்ஸ் வந்து டிசால்வ் ஆனதுனால இப்போ வந்து இந்த ஷேர்ஸ், இந்த இது வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு 2 ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. அந்த 2 ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தர் கையில கொடுக்கும் போது, அந்த 2வது ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தர் கையில கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஓவரால் கான்செப்ட் எதுல வரும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மார்ஷலிங். ஓகேங்களா? டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷலிங், செக்ஷன் 81 மார்ஷலிங்னு சொல்லிட்டு எழுதினாவே போதும், ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். So whether the mortgage made by X in favor of Y is valid? Yes, இது வேலிட் தான். ரெண்டாவது, mortgage made by X in favor of Z is valid. அதாவது ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் அண்ட் செகண்ட் மார்ட்கேஜ், இது ரெண்டுமே வேலிட் தான். ஓகேங்களா? Can Z claim the apartment as his security for his debt? Yes. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீன்றவரு ஒன்லி அபார்ட்மெண்ட்டுக்கு தான் சொந்தக்காரர். ஓகேங்களா? ஆனா இந்த லேண்ட் வந்து ஒய்க்கு, அந்த ஒய் வந்து லேண்டே வச்சிருக்காரு, அபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காரு. அப்படின்னும் போது ஜி வந்து என்ன பண்ண முடியும்னா, இந்த ஒய் கிட்ட, இந்த எக்ஸ் கிட்ட இல்ல, ஒய் கிட்ட, ஜி வந்து ஒய் கிட்ட இந்த 2 லேண்டுமே வந்து, அதாவது இந்த அபார்ட்மெண்ட்டையும் இந்த லேண்டையும் வந்து உங்ககிட்ட வச்சிருக்காரு. ஆனா இந்த அபார்ட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த லேண்டை வித்து வரக்கூடிய காசை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த அபார்ட்மெண்ட்டை வித்து வரக்கூடிய காசை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியால கேட்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷலிங். ஓகேங்களா? சோ புரியலன்னா கேளுங்க. சோ அதாவது ஒரே ஒரு ஆளுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒருத்தர் கையில வைக்கிறாரு, ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ். அதே மாதிரி அந்த 2 ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து செகண்ட் மார்ட்கேஜ் கிட்ட வைக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ அவரு டிசால்வ் ஆயிட்டாருன்ற பட்சத்துல 2 ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் இவர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் எடுத்துக்கலாம், வித்து காசாக்கி அவரு வச்சுக்கலாம், அவரோட லோன் அமௌண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஆனா மீதி இருக்க இன்னொரு அபார்ட்மெண்ட்டை வந்து ஜி வந்து எடுத்துக்கலாம் அவர் கையில கேட்டுட்டு. ஓகேங்களா? ஏன்னா இங்க வந்து ப்ரியர் மார்ட்கேஜ் ஒரு ரூலை பிளே பண்ணும். ஓகேங்களா? ப்ரியர் மார்ட்கேஜ் தான் மெயின். ஓகேங்களா? சோ ப்ரியர் மார்ட்கேஜ் கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம், செகண்ட் மார்ட்கேஜ். ஓகேங்களா? இந்த டாக்டரின் ஆஃப் மார்ஷலிங்க வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் அண்ட் செகண்ட் மார்ட்கேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பேஸ் பண்ணி நடக்கிறதுனால இந்த டிரான்சாக்ஷன் வந்து மார்ஷலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பால்ட்வின் விசஸ் பால்ச்சர். ஓகேங்களா? இதுல வந்து என்ன நடந்திருக்குன்னா சேம் தான். 2 creditors have taken the securities. ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. Security 1 is confirmed to the both. The security of the other is confirmed to one of those funds. ரெண்டாவது மார்ட்கேஜுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், ஒரே ஒரு இது மார்ட்கேஜ் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்க வந்து கோர்ட் வில் அரேஞ்ச் மார்ஷல். கோர்ட் வில் அரேஞ்ச் ஆர் மார்ஷல் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, கோர்ட் வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரும். ஓகேங்களா? அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் வந்து உங்க 2 லேண்ட் இருக்குல்ல, ரெண்டு லேண்ட்ல ஒரே ஒரு லேண்டை மட்டும் நீ வச்சுக்கோ, இன்னொரு லேண்டா அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மார்ஷலிங். ஸோ இந்த ஓவரால் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு தடவை வச்சதுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? எக்ஸ் வந்து ஒரு தடவை ஒய் கிட்ட வச்சிருக்காரு, இன்னொரு தடவை எக்ஸ் கிட்ட வச்சிருக்காரு. அந்த 2 தடவை வச்சும் போதே ஓகே தான். ஆனா ஒய்க்கு வந்து ப்ரியர் மார்ட்கேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஒய் தான் ப்ரியர் மார்ட்கேஜ் போது, எக்ஸ் வந்து சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜ் போது, எக்ஸ் வந்து இந்த ஒய் கிட்ட, என்கிட்ட அபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு, உங்ககிட்ட 2 அபார்ட்மெண்ட் லேண்ட் வச்சிருக்காரு, ஸோ நீங்க வந்து லேண்டை வித்து நீங்க காசாக்கிக்கோங்க, அந்த அபார்ட்மெண்ட்டை நான் காசாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கோர்ட் வந்து இப்படிதான் சொல்லும், மார்ஷலிங் தான் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ராம் இஸ் ஓனர் ஆஃப் 2 continuous plots. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு மார்ஷலிங் மாதிரி தெரியலாம், ஆனா வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். ராம் இஸ் ஓனர் ஆஃப் 2 contiguous plots.
10 and 11. ஓகேங்களா? 10ம் 11ம் அவனோட காலனில அந்த ரெண்டு பிளாட்டுமே அவன் தான் ஓனர். ராம் has his house with windows overlooking to plot 11. ராமோட ஹவுஸ் விண்டோஸ் வந்து அந்த பிளாட் 11 வந்து ஓவர்லுக் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ராம் செல்ஸ் பிளாட் நம்பர் 11 டு ரமேஷ். தட் மீன்ஸ் ரமேஷ் கிட்ட இந்த 11வது நம்பர் பிளாட் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா ராமோட விண்டோஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த பிளாட் 11 பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? ரமேஷ் ஸ்டார்ட்ஸ் பில்டிங் ஆன் த பிளாட் 11. ஸோ இங்க ரமேஷ் வந்து அந்த பிளாட்ல வந்து வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா வீடு கட்டும் போது என்ன ஆகுதுன்னா அவர் வீட்டுக்கு போகக்கூடிய லைட், ஓகேங்களா, this construction will block the light to the windows of the house on plot 10. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாட் 10ல வரக்கூடிய லைட்டை வந்து அது மறைச்சிக்குது. பிகாஸ் அங்க வந்து வேற எந்த வழியும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்க ஒரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ வந்து அந்த ஒரு விண்டோ இருக்குன்னா அந்த ஒரே ஒரு விண்டோ தான் அவரோட வீட்டுல இருக்கணும். ஓகேங்களா? அதான் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி 2-3 விண்டோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது 2-3 விண்டோல எதனா ஒன்று விண்டோ திறந்து விட்டுக்கோன்னு சொல்லிடும் கோர்ட்டு. ஆனா அவர் கையில ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கு. அந்த ஒரு விண்டோவையும் இவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரமேஷோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இங்க வந்து லைட் இஸ் நெசசரி ஃபார் ராம் ஃபார் என்ஜாய்மெண்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ். எஸ். ஸோ த ராம் ஃபைல்ஸ் அ சூட் அகைன்ஸ்ட் ரெஸ்ட்ரைனிங் த கண்டினியூங் த பில்டிங். இங்க வந்து பில்டிங் கட்டக்கூடாது, என்னோட ஜன்னலை மறைக்கிற மாதிரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து கேன் ரமேஷ் அப்ஸ்ட்ரக்ட் லைட் டு ராம்? நோ. இது வந்து எதுல வரும்னா ஈஸ்மெண்ட்ல வரும். ஓகேங்களா? அதாவது ஈஸ்மெண்ட்ல இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்றோன்ற பட்சத்துல அவரு வந்து நம்மளோட உரிமையை வந்து மறுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ கேன் வெதர் த கண்டிஷன் ஆஃப் ரமேஷ் இஸ் டெனபிள்? நோ. ஓகேங்களா? ரமேஷ் வந்து இந்த மாதிரி நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுல வரும்னா செக்ஷன் 81. ஓகே, இங்க வந்து தப்பு ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கிடையாது. இது வந்து ஈஸ்மெண்ட் ஆக்ட். ஒரே நிமிஷம், பேஜ் நம்பர் 24. இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லயே வரும். ஒரே நிமிஷம் நான் பாத்துறேன் நானு. இல்ல தப்பு. ஓகேங்களா? இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வராது. பிகாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்ஷன் 81 வந்து மார்ஷலிங். ஓகேங்களா? நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வராது. 81 ஈஸ்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஆக்சுவலா இந்த இதுவை வந்து இந்த கொஸ்டின் இந்த ரூல் வந்து தப்பு. ஓகேங்களா? ரூலை வந்து அப்படியே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்க. நான் சொல்ற ரூல் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரூலை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க. செக்ஷன் 81 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ன்றது தப்பு. சோ இங்க வந்து என்ன செக்ஷன் வரும்னா செக்ஷன் 13 of Easement Act, Indian Easement Act, Section 8, 13 and 15. ஓகேங்களா? Section 8, 13 and 15 of Indian Easement Act 1882. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க. ஸோ செக்ஷன் 13 செக்ஷன் செக்ஷன் 8ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஈஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா அதாவது இந்த ஈஸ்மெண்ட் வந்து கிராண்ட் பண்றது வச்சு சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 8ல. செக்ஷன் 13ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈஸ்மெண்ட் பை நெசசிட்டி. பிகாஸ் இந்த லைட்ன்றது அவரோட நெசசிட்டி. ஓகேங்களா? ஸோ அவரோட நெசசிட்டி வந்து அங்க வயலேட் ஆகும் போது அங்க ஈஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ செக்ஷன் 13 படி ரமேஷ் வந்து அவரோட ஈஸ்மெண்ட், அதாவது ராமோட ஈஸ்மெண்ட்டை எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது. ஸோ இது வந்து செக்ஷன் 13ல வரும்.
செக்ஷன் 15ல ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 8 வந்து ஜஸ்ட் ஈஸ்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு வரும், எப்படி அக்வயர் பண்ணுவாங்கன்றது. செக்ஷன் 13ல வந்து ஈஸ்மெண்ட் பை நெசசிட்டி. செக்ஷன் 15ல வந்து ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஸோ பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாளா வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது ஒரு ஈஸ்மெண்ட் ரொம்ப நாளா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது புதுசா வந்தவர் அந்த ஈஸ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்கோ பிளாக் பண்றதுக்கோ உரிமை கிடையாது. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் 15ல வரும். ஸோ டோட்டலா செக்ஷன் 8, 13 and 15 ஓகேங்களா ஆஃப் இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் 1882 இஸ் த கரெக்ட். ஓகேங்களா, இது வந்து தப்பு, ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் அதே முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, லைட் வந்து வர்றதை வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வர லைட்டை வந்து இன்னொருத்தர் வீடு வந்து தடுக்குதுன்ற பட்சத்துல அந்த வீடை வந்து ஸ்டாப் பண்றது வந்து துமான் கான் வெர்சஸ் முகமது கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கு. இந்த கேஸ்ல சேம் தான். ஓகேங்களா, அதாவது எரெக்ஷன் மேட் பை த அட்ஜாயினிங் லேண்ட் லைட் கமிங். ஓகேங்களா, அந்த லைட்டை வந்து மறைச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து மறைக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம், a light passing over the land is necessary for enjoying the house. Yes, it is necessary. ஓகேங்களா, easement by necessity section 13. Hence the Ramesh is entitled to light and Ram cannot build a lantern so as to obstruct such light. அந்த லைட்டை தடுக்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பேஜ் நம்பர் 25, 16. X and old lady owned 6 flats. ஓகேங்களா, மொத்தம் 6 ஃபிளாட் வந்து ஓல்ட் லேடி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. She executed a registered gift deed in respect of all the flats in favor of her daughter. ஓகேங்களா, எல்லா பிளாட்டுக்குமே வந்து ரெஜிஸ்டர் கிஃப்ட் எழுதி வச்சுட்டாங்க. Giving immediate and absolute possession of 4 flats. அதாவது எழுதி வைக்கும் போதே 4 ஃபிளாட் வந்து உனக்கு சொந்தம் இப்பவே. ஓகேங்களா, இமிடியேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Y accepted the gift deed and took possession of 4 flats. 4 ஃபிளாட்டுக்கும் Y வந்து வந்துட்டாங்க. As to remaining 2 flats, X retained their position. So X வந்து மீதி இருக்க 2 பிளாட்ல, அதாவது 4 பிளாட்டுக்கு மட்டும்தான் இமிடியேட் அண்ட் அப்சல்யூட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. மீதி 2 பிளாட்டை வந்து அவங்களே வச்சிருக்காங்க, எக்ஸே வச்சிருக்காங்க. Rent of their 2 flats until their death, after which Y could take the position. அதாவது எக்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா அந்த ரிமைனிங் 2 ஃபிளாட்ஸும் ஒய்க்கு போய் சேரும். ஓகேங்களா, அந்த ரெண்டும் ஒய்க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இஸ் த கிஃப்ட் இஸ் ரெஸ்பெக்ட் டு 2 ஃபிளாட்ஸ் குட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கிஃப்ட் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா வேலிட். ஓகேங்களா, ஏன்னா இங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரைனிங் அலினியேஷனும் இல்லை. ஓகேங்களா, அதாவது ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கும் போது அலினியேஷன், ரெஸ்ட்ரைனிங் அலினியேஷன் தான் வந்து வாய்டு. ஓகேங்களா, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதையே தடுக்கிறது, அதுதான் வந்து வாய்டு. மற்றபடி இந்த கண்டிஷன் வந்து இட்ஸ் அ குட் கண்டிஷன் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ இதுதான் இஷ்யூல சொல்லியிருப்பாங்க. வெதர் த கிஃப்ட் மேட் பை எக்ஸ் இஸ் ஃபேவர் ஆஃப் ஒய் இஸ் வேலிட், எஸ். வெதர் த ரிட்டேஷன் ஆர் பொசிஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் வேலிட், எஸ். கேன் எக்ஸ் ரிசர்வ் ரைட் டு என்ஜாய் த ரென்ஸ், எஸ். ஓகேங்களா, ஸோ இது ஓவராலா வந்து செக்ஷன் 123ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து செக்ஷன் இது எக்ஸாம்பிள் வந்து பாலகிருஷ்ணன் vs கமலம் இந்த கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சேம் தான். ஓகேங்களா, என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப் டியூரிங் த லைஃப் டைம். ஒரு லைஃப் டைம்ல இருக்கும் போது அந்த பொசிஷனை யூஸ் பண்ணிட்டு அந்த லைஃப் டைம் முடிஞ்ச பிறகு இன்னொருத்தவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரும், வாழ்நாளுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கக்கூடிய கிஃப்ட் வந்து இட்ஸ் அ கரெக்ட் கிஃப்ட் தான். ஓகேங்களா, கரெக்ட் அக்ரிமெண்ட் தான். ஸோ இங்கேயும் வந்து அதான் சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ் வந்து அந்த 2 ஃபிளாட்டை மட்டும் அவங்களோட பொசிஷன்ல வச்சுக்கிறது தப்பு கிடையாது அவங்களோட வாழ்நாள் வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒய்க்கு கொடுக்கறது தப்பும் கிடையாது, கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 26. ஆன் பார்ட்டிஷன் பிட்வீன் 2 brothers A and B ஆஃப் ancestral house. ஓகேங்களா, ஏவும் பியும் பிரிஞ்சிடறாங்க. ancestral ஹவுஸ்னா அவங்களோட முப்பாண்ட சொத்து. ஓகேங்களா, வெல்னா கிணறு, went to a share of A. அந்த கிணறு மட்டும் யாருக்கு போயிடுச்சு, ஏக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, the partition deed however provided that A will allow B out of brotherly affection to take the water from well. அந்த பார்ட்டிஷன் டீட்ல என்ன எழுதிட்டாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்ல பார்ட்டிஷன் பண்ணும்போது
ஏ வந்து B அலோ பண்ணும். எதுக்கு அலோ பண்ணும்? அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? வாட்டர் ஃப்ரம் த வெல். வாட் இஸ் த ரைட் ஆஃப் பி? ஸோ இங்க வந்து பி ஹாஸ் எனி ரைட் டு ஈஸ்மெண்ட் ஓவர் த வெல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், இது வந்து ஈஸ்மெண்ட் தான். அந்த வெல்லே அவருக்கு சொந்தமானு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த வெல்லே வந்து பிக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அந்த வெல்ல கிடைக்கக்கூடிய தண்ணி மட்டும்தான் அவருக்கு சொந்தம். ஓகேங்களா? தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பி மட்டும்தான் சொந்தமானு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏவும் சொந்தம், பியும் சொந்தம். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து ஈஸ்மெண்ட்ல வரும். செக்ஷன் 30 பார்ட்டிஷன் ஆஃப் டாமினன்ட் ஹெரிட்டேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த பார்ட்டிஷன் வந்து நடக்கும்போது 2-3 பேருக்கு நடக்கும் போது அங்க வந்து அந்த ஷேர் நடக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி, ஒரு வெல்லு, கிணறுன்றது வந்து ஒரு பொது சொத்து. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு வெல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுல இருக்கும் போது இந்த கிணத்துல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து 2 பேருக்குமே சொந்தம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 30. ஓகேங்களா? ஈஸ்மெண்ட். ஸோ இங்க வந்து ஜனார்தன் மகாதேவ் பாஸ் வெர்சஸ் ராமச்சந்திரன் மகாதேவ் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து சேம் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது ரெண்டு பேர் இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க. பார்ட்டிஷன் பண்ணும் போதே அந்த ஹவுஸ் ஹாஸ் காட் நோ வெல். It has been observed that plaintiff has the right to use the well of water of a well. ஸோ அதாவது அந்த வெல்லில இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, பிளான்டிஃப்க்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஏ வந்து அவரோட இடத்துல தான் இருக்கு அப்படின்றதுனால ஏவால அந்த கிணற மூடி வைக்கலாம் முடியாது. பேஜ் நம்பர் 28, கொஸ்டின் நம்பர் 14. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு லேண்ட 3 பேரும் ஓனர். ஓகேங்களா? raising a bank loan and the land was subject to the mortgage to the bank. 3 பேரும் சேர்ந்து அந்த 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 லேண்டை வந்து மார்ட்கேஜா பேங்க்குக்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பணயமா வச்சிருக்காங்க பேங்க்குக்கு. while so C transfer is shared to D. C வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த டைம்ல டிக்கு அந்த ஷேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? வாட் இஸ் த லீகல் எஃபெக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்? டிரான்ஸ்ஃபர் மேட் டியூரிங் த சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் மார்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ. ஓகேங்களா? அந்த மார்கேஜ் கிட்ட, அதாவது அந்த மார்கேஜ் கிட்ட ஒரு பொருள் இருக்கும் போது, ஒரு பணயமா ஒரு பொருள் இருக்கும் போது அந்த பொருளை வந்து விற்கிறதுக்கோ வாங்கறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகேங்களா? ஈவன் தோ அந்த மார்கேஜருக்கும் உரிமை கிடையாது. ஓகேங்களா? அந்த மார்கேஜர் வந்து ஒருத்தர் வந்து சி. ஈவன் அந்த மார்கேஜர் அந்த சியால கூட அந்த பணைய வச்ச அந்த 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 இதுவை வச்ச அந்த பொருளை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவரோட ஷேரை மட்டும் விற்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெதர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை சி டு டி இஸ் வேலிட்? நோ. ஓகேங்களா? வெதர் த கன்சென்ட் ஆஃப் கோ ஓனர் இஸ் நெசசரி? எஸ். இங்க வந்து சி வந்து தனித்தனியா அவரோட இதுவை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா விற்க முடியாது. ஆனா ஏ பி 2 பேரோட கன்சென்ட்டை வாங்கி விற்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்டீங்கன்னா, இந்த ஏபி வந்து இந்த பேங்கோட மொத்த லோனையுமே வந்து இது எடுத்துப்பாங்க, பொறுப்பு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து இதை வந்து விற்க முடியும். ஸோ அந்த கன்சென்ட் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. அந்த கன்சென்ட் இல்லாம சி வந்து டிக்கு விற்க முடியாது வந்து இட்ஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுல வரும்னா செக்ஷன் 744 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 744 51 1G 55 வந்து இது வரும், ரைட் ஆஃப் மார்ட்கேஜர் ஆஃப் செக்ஷன் 55 1G. செக்ஷன் 55 1G வந்து ரைட் ஆஃப் மார்ட்கேஜர்ல தான் வரும். ஓகேங்களா? ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் அதுல வரும். செக்ஷன் 744 and 55 1G. ஸோ இதுல வந்து 28. ஸோ 55 1G வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 7 வந்து கம்பீட்டன்ட் டு டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? செக்ஷன் 7 வந்து கம்பீட்டன்ட் டு டிரான்ஸ்ஃபர். செக்ஷன் 55 வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர். ஓகேங்களா? அதை இங்க மென்ஷன் பண்ணல 7. ஸோ அதனால நான் சொல்றேன் 7 வந்து கம்பீட்டன்ட் டு டிரான்ஸ்ஃபர். செக்ஷன் 55 வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர். ஓகேங்களா?
ஸோ இங்க பால்தேவ் சிங் வர்சஸ் தர்ஷினி தேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் பின் ஹெல்ட் தட் கோர்ட் that a co-owner who is not in actual physical possession over the parcel of land cannot transfer a valid title. ஓகேங்களா, அதாவது ஒரு கோ-ஓனர் வந்து இருக்காரு, அவரு வந்து பிசிக்கல் பொசிஷன்ல இல்ல, அதனால மட்டும் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து அந்த டைட்டில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இன்னொருத்தருக்கு. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவரு பிசிக்கல் பொசிஷன்ல இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா அவரும் அது ஓனர். ஓகேங்களா, கோ ஓனர். ஸோ அதனால அவர்கிட்டயும் கன்சென்ட் வாங்கணும். ஓகேங்களா, கன்சென்ட் வாங்கிட்டு பண்ணா மட்டும்தான் அந்த டைட்டில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த டைட்டில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து டி வந்து சிக்கு வந்து சி மட்டும் அவரோட ஷேர்ஸை மட்டும் டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது நாட் வேலிட்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து ஏ அண்ட் பியோட கன்சென்ட் வாங்கல அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 29. பிரகாஷ் எக்ஸிக்யூட்ஸ் a simple mortgage of his property in favor of ரமேஷ். அதாவது பிரகாஷ் வந்து சிம்பிள் மார்ட்கேஜ், ஓகேங்களா, ரமேஷ்க்கு கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, மார்ட்கேஜ் வந்து வச்சிருக்காரு, அடமானம் வச்சிருக்காரு. அண்ட் ஊசஃப்ரக்டரி மார்ட்கேஜ். ஊசஃப்ரக்டரி மார்ட்கேஜ்னா என்ன அர்த்தம்னா, அந்த நிலத்தை வந்து என்ஜாய் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நிலம் இருக்குன்னா, விவசாய நிலம்னா அந்த நிலத்துல விவசாயம் மட்டும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தம்? பிரகாஷுக்கு தான் சொந்தம். ஓகேங்களா, ஆனா அதை யார்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு? ரமேஷ் கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஆனா எப்படி அடமானம் வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இங்க சிம்பிள் மார்ட்கேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிள் மார்ட்கேஜ் வைக்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, சிம்பிள் மார்ட்கேஜ்னா ஒரு மார்ட்கேஜ். ஓகேங்களா, அந்த மார்ட்கேஜ் வந்து எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் பத்தியும் பேசாது. ஓகேங்களா, யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜ்னும் போது அதோட என்ஜாய்மெண்ட் பத்தி பேசுவோம். ஓகேங்களா, யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்கு. ஓகேங்களா, பில்டிங்கை வந்து மார்ட்கேஜா ரமேஷ் கிட்ட வச்சிருக்காருன்னா அந்த பில்டிங்கை வந்து ரமேஷால யூஸ் பண்ண முடியாது, ஆனா ரவியால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அண்ட் யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜ்னா அதுதான் யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜ். யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜ்னா அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்கும் ரவிக்கு. ஓகேங்களா, ரவி டேக்ஸ் பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ரவி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனுக்கு வந்துட்டாரு, அதாவது வச்சிட்டு இருக்காரு, ஓனர் ஆகல, பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ரமேஷ் பிரிங்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல். ஓகேங்களா, இப்போ ரமேஷ் வந்து இவரு ஓகேங்களா, இப்ப ரமேஷ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு முடிவு பண்றாரு. இந்த எக்ஸிகியூஷன் 1x பர்ச்சேசஸ் த ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, எக்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாரு ரமேஷ் கிட்ட இருந்து. அண்ட் எவிக்ஸ் ரவியை வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரவிக்கு என்ன இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ வந்து ரவியை வந்து வெளியேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெளியேற்ற முடியும். ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இந்த ஓவரால் கொஸ்டின்ல வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பிரகாஷ்ன்றவரு ரமேஷ் கிட்ட ஒரு பொருளை அடமானம் வச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ரெண்டாவது வந்து அதே பொருளை இன்னொருத்தருக்கு யூசஃப்ரக்டரி அடமானம் வச்சிருக்காரு. யூசஃப்ரக்டரி அடமானம்னா என்ஜாய் பண்ணிக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்காரு, அதுவும் வேலிடு தான். ஆனா பிரகாஷ் வந்து ரமேஷுக்கு காசே கொடுக்கல. ஓகேங்களா, அப்போ ரமேஷ் என்ன பண்றாரு, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சேலுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஓகேங்களா, சேல் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. சோ ரமேஷ்க்கு வந்து சேல் பண்றதுக்கு உரிமை கொடுத்துச்சு கோர்ட்டு. இப்போ வந்து ரமேஷ் வந்து அதை செல் பண்ணிட்டாரு. யாருக்கு? எக்ஸ்ன்றவருக்கு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டாரு. எக்ஸ் என்ன பண்றாரு, ஆல்ரெடி இந்த யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜ் மூலயமா ரவி கிட்ட இருந்தது, ரவியை வந்து வெளில தொத்தி விட்டுறாரு. ஓகேங்களா, இப்போ ரவிக்கு வந்து என்ன ரெமெடி? ரவியால என்ன பண்ண முடியும்னு கேட்டா ஒன்னும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜ். ஓகேங்களா, யூசஃப்ரக்டரி மார்ட்கேஜுக்கும் சிம்பிள் மார்ட்கேஜுக்கும் எது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிம்பிள் மார்ட்கேஜ் தான் பவர்ஃபுல். ஓகேங்களா, ஏன்னா இந்த காசு அவங்க கொடுக்கலன்னும் போது இதை வந்து அப்படியே அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அந்த அவங்களோட மொத்த மார்ட்கேஜுமே வந்து விற்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா, சோ அதான் சொல்லியிருப்பாங்க, whether executing simple mortgage by Prakash is valid, yes. Whether usufructory mortgage by Prakash to Ravi is valid, yes. Sorry, இது வந்து வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, usufructory mortgage வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Whether bringing the sale by Ramesh is valid, yes. ஓகேங்களா, ஈவன் தோ இது கன்சென்ட்டோட ரவியோட கன்சென்ட்டோட வாங்கி இருந்தாலுமே இந்த மார்ட்கேஜ் வந்து வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Whether bringing the sale by Ramesh is valid அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா yes, it is valid because simple mortgage is powerful. ஓகேங்களா, சோ அந்த மார்ட்கேஜ் வந்து பிரகாஷ் வந்து ரமேஷ் கிட்ட கொடுத்துரும் போது இந்த சிம்பிள் மார்ட்கேஜ் யூஸ் பண்ணி அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இந்த சேல. வெதர் பர்ச்சேஸ் மேட் பை எக்ஸ் இஸ் வேலிட், எஸ், இது வந்து வேலிட் தான். வெதர் எவிக்ஷன் மேட் பை எக்ஸ்,
ஓகேங்களா, ரவியை வந்து எவிக்ட் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இட் இஸ் கரெக்ட் தான். இத வந்து செக்ஷன் 48ல சொல்லியிருக்காங்க. No confers the right the basis of the subsequent transfer with the first transfer. So இங்க வந்து ப்ரியர் டிரான்ஸ்ஃபர், அதாவது ப்ரியர் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 48 படி ஒரு ப்ராப்பர்ட்டியை 2-3 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் ஷால் நாட் கன்ஃபர் எனி ரைட் டைட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் வித் அண்ட் வித் த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, அதாவது என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அதுல அதிக உரிமை இருக்கு. ஓகேங்களா, அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, சோ அதனால இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் யாருக்கு நடந்திருக்கு, ரமேஷ்க்கு நடந்திருக்கு. சோ அதனால ரமேஷ்க்கு தான் இதுக்கு முழு மார்ட்கேஜுக்கு உரிமையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ செக்ஷன் 48 இஸ் அப்ரோப்ரியேட். சோ இந்த ஓவரால் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ரமேஷ் வந்து அந்த எக்ஸ்ன்றவருக்கு வித்தது வந்து சரிதான், அதே மாதிரி ரவியை வந்து வெளியே அமைச்சதும் சரிதான். பட் அவன் வந்து எதனா லோன் எதனா கொடுத்துருப்பானே, இப்ப அதுக்கு என்ன வழி? இப்போ அவ்வளவுதான் சார், அது வந்து சப்சிக்வெண்ட்னும் போது லாஸ் தான் அவருக்கு, ரவிக்கு வந்து லாஸ் தான். பட் ஆனா ஒரு மார்ட்கேஜ் ஒரு இடத்துல பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பண்ணக்கூடாது இல்லையா? அந்த மெயின் சார் பண்ணலாம், அது வந்து வேலிட் தான். அதுதான் இங்க இதுல சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 81 மார்ஷலிங்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சிம்பிள் மார்ட்கேஜ் இருந்தா பரவாயில்ல. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மட்டும் தான் சிம்பிள் மார்ட்கேஜ், ரெண்டாவது வந்து யூஸ் ஆஃப் ஃபேக்டரி மார்ட்கேஜ். யூஸ் ஆஃப் ஃபேக்டரி மார்ட்கேஜ்னா என்ன அர்த்தம்னா அந்த நிலத்தை யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த இது மார்ட்கேஜ் செல்லும், அந்த நிலத்தை விற்கிறதுக்கோ உரிமை கொண்டாடுறதுக்கோ முடியாது. ஓகே, சோ அந்த நிலத்தை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த யூஸ் ஆஃப் ஃபேக்டரி மார்ட்கேஜை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கை என்ஜாய் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அந்த பில்டிங்கை விற்கிறதுக்கோ இல்ல யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கோ முடியாது. ஓகே ஓகே. சோ அதான் சிம்பிள் மார்ட்கேஜ் இஸ் மோர் பவர்ஃபுல். அதான் நான் சொன்னேன். சோ சிம்பிள் மார்ட்கேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் இஸ் பவர்ஃபுல். எஸ், சிம்பிள் மார்ட்கேஜ் அண்ட் ஆல்சோ தி ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ். சோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 30. An immobile property is transferred to X for life afterwards to children. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கேஸே தான். இங்க வந்து மறுபடியும் அதே இதுவா சொல்லியிருக்காங்க, when the last child attain the majority, so it is invalid. ஓகேங்களா, சோ இது வந்து against the rule of perpetuity, section 13 and 14. ரவி takes a house of Raghava on lease. ஓகேங்களா, ராகவாவோட வீட ரவி வந்து லீஸ்க்கு வாங்கியிருக்காரு. அண்ட் தேர் ஆஃப்டர் வித்தவுட் ராகவாஸ் கன்சென்ட், ராகவா தான் ஓனரு, ராகவோட கன்சென்ட் இல்லாம ரவி வந்து 2 அடிஷனல் ரூம் கட்டியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட் அடிஷனல் ரூம்ஸ் இன் த ஹவுஸ் அண்ட் சப்லெட்ஸ் தெம் டு சுரேஷ். கட்டினது மட்டும் இல்லாம அந்த அடிஷனல் ரூமை சுரேஷ்ன்றவருக்கு ரவி வந்து வாடகையும் விட்டுருக்காரு. நவ் வாட் இஸ் த ரெமிடி ஃபார் ராகவா? ராகவாக்கு என்ன இப்ப ரெமிடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் துரத்தி அமைச்சிடலாம். ஓகேங்களா, அதுதான் ராகவாக்கு ரெமிடி. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மீறது. ஓகேங்களா, வெதர் த லீஸ் பிட்வீன் த ராகவா அண்ட் ரவி இஸ் வேலிட். எஸ், ஜெனரலா லீஸ் கொடுத்தது வேலிடா கேட்டீங்கன்னா வேலிட் தான். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தவுட் லீசர்ஸ் கன்சென்ட் வந்து வேலிடா கேட்டீங்கன்னா லீசர் வந்து யாருன்னா ராகவா. ஓகேங்களா, ராகவோட கன்சென்ட் இல்லாம அங்க வந்து 2 அடிஷனல் ரூம் கட்டினது தப்பு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம அதை வந்து சுரேஷுக்கு மறுபடியும் வாடகை விட்டது 2வது தப்பு. ஓகேங்களா, கட்டினதே தப்புனா 2வது விட்டதும் தப்பு தான். ஓகேங்களா, இங்க 2 தப்பு நடந்திருக்கு. சோ வாட் இஸ் த ரெமிடி அவைலபிள் ஃபார் ராகவானா, இங்க வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் படி அதை வந்து மீறினதுனால அந்த ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் அவரு பொசிஷனுக்கு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் ராகவா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் அவரோட ஓன் பொசிஷனுக்கு எடுத்துக்கலாம், ரவியையும் சுரேஷையும் வெளியே அனுப்பலாம். ஸோ செக்ஷன் 108 அண்ட் செக்ஷன் 111 சொல்லியிருப்பாங்க. Provides that in the absence of a contract or local usage to the contrary, the lessor and lessee of immovable property, one another respectively possess the right. Mention the rules next following or such of them applicable to the property. ஓகேங்களா, இந்த செக்ஷன் 108 படி certain rules வந்து இம்போஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரூல்ஸை வந்து லீசி, ஓகேங்களா, லீசி வந்து அதை கடைபிடிக்கணும். லீசி வந்து கடைபிடிக்காத பட்சத்துல அது வந்து வயலேட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 111 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். டிட்டர்மினேஷன் ஒன்றும் கிடையாது, டெர்மினேஷன் ஆஃப் லீஸ். ஓகேங்களா, லீஸை வந்து எப்போ டெர்மினேட் பண்ணலாம்னா அந்த
ஃபோர் ஃபீச்சர் ஓகேங்களா அப்படின்னு ஒரு இது இருக்கு. நம்ம சொல்லியிருக்கும் போது சொல்லியிருந்தேன் ஃபோர் ஃபீச்சர்ன்றது ஒரு கண்டிஷன். ஃபோர் ஃபீச்சர்ன்றது என்ன கண்டிஷன்னா, அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷனை எப்போ வயலேட் பண்றாங்களோ அப்போ அந்த லீஸ் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஓகேங்களா, அதாவது செக்ஷன் 111ல டெர்மினேஷன் பை ஃபோர் ஃபீச்சர், அதாவது டிட்டர்மினேஷன் பை ஃபோர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து அவர் வந்து அந்த கண்டிஷனை மீறிட்டாரு. ஓகேங்களா, அதாவது அந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு. பில்டிங்கை கட்டினது மட்டும் பரத் லைன்ல இருக்கீங்களா? மத்தவங்களுக்கு கேக்குதா? இல்ல சைலண்டா இருக்கு அப்படி. பரத் பரத் கொஞ்சம் கால் பண்ணி பாக்குறீங்களா சார்? அதை கால் பண்றேன். ஒரு கட்டானது அவருக்கே தெரியல. அதை இப்ப ஜாயின் பண்றாரு. சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இப்ப கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இப்ப நீங்களோ இல்ல பரத் சாரோ இல்ல மேமோ யார் கிளாஸ் எடுத்தாலும் இடையில வந்து ஒரு 2 minutes கேப் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணணும் சார். சப்போஸ் தண்ணி எதனா தேவைப்படுது, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு ஏதோ நீடு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. கண்டினியூஸா ஒரே இடத்துல ஒரு 2 hours உட்காருதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாங்க, பண்ணிக்கலாம். சார் அப்புறம் இன்னொரு தகவல், ஒரு பரத் வர வரைக்கும் இந்த தகவலை சொல்லலாம்னு இருக்கேன். 19th வந்து கொஞ்சம் எல்லாருமே இயர்லியரா காலேஜ் வந்துடணும் சார். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பேப்பர்ஸ் வாங்கல. நீங்க உங்களுக்கு தெரியும்ல சார்? தெரியுங்க பெத்ராஜ். இப்ப ஆக்சுவலா வந்து எத்தனை மணிக்கு வந்தா கரெக்டா இருக்கும்? 9 மணிக்கு வந்துடணுமா? 9 மணிக்கு 9 o'clock இருந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சார். டைம் டேபிள் வந்து 10 o'clock. டைம் டேபிள் 10 o'clock பிஃபோரா வந்து நல்லா இருக்கும். ஆமா, பிஃபோரா வந்துட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லாஸ்ட் டைம் மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க. பேசிட்டு இருக்கும்போது எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம், பேப்பர்ஸ் வந்து அவங்க வாங்கல. ஸோ நம்ம என்ன நினைச்சோம், லாஸ்ட் டைம் வந்து 2 o'clock போல வாங்குறாங்கன்னு நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இதாக போயிட்டோம். பட் நான் கூட எப்பவுமே அந்த டைமுக்கு போயிடுவேன். பட் ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு பர்சனல் ஒர்க் வந்துட்டனால சரி 2 o'clock தான் வாங்குறாங்களே அப்படின்ட்டு நானும் அன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா போயிட்டேன். அவங்க காலையில பேப்பர் வாங்கிட்டு கீழே வராங்க, அப்பதான் காலேஜ்குள்ள என்டர் ஆகுறேன். ஸோ லஞ்சுக்கு போயிட்டாங்க, பேப்பர் வாங்கல. எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்றாங்க பசங்க, பட் ஸ்டாஃப் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் மேடம் சொன்னாங்க பரத் லைன் வந்துட்டாப்ல, நாம இது லாஸ்டா கடைசியா பேச. சாரி ஆக்சுவலா இங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால தான் கட் ஆயிடுச்சு வைஃபை. ஓகே நோ இஷ்யூஸ்.
ஓகே விசிபிளா ரவி டேக்ஸ் ராகவா லீஸ் அது முடிச்சிட்டீங்க இல்லையாவா? அந்த ஒரு நிமிஷம் சார். பேஜ் நம்பர் 3117. அது சொல்லிட்டேன்ல சார் நானு. கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிடுங்களா? ஓகே, கன்க்ளூஷன் என்னன்னா ஆக்சுவலா ரவி 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 வந்து ராகவாவோட கன்சென்ட் இல்லாம 2 அடிஷனல் ரூம் கட்டினது தப்பு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? அகெயின்ஸ்ட் கண்டிஷன் இம்போஸ்ட் பை ராகவா. ஓகேங்களா? அது வந்து செக்ஷன் 108ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் லீசி அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 111ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவனுக்கான ரெமிடி என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ்னா டெர்மினேஷன் ஆஃப் லீஸ். ஓகேங்களா? செக்ஷன் 111ல 4 ஃபீச்சர் டிட்டர்மினேஷன் பை 4 ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், ஒரு சப்டிவிஷன் வரும். அந்த சப்டிவிஷன் படி என்னன்னா ஒரு கண்டிஷனை பிரீச் பண்ணிட்டாங்க யாருன்னா அந்த டெனன்ட், அந்த லெசி வந்து இது அந்த அந்த கண்டிஷன் வந்து பிரீச் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்துல அந்த ஓவரால் அந்த லீஸே வந்து டெர்மினேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து செக்ஷன் 11 டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ் பை த 4 ஃபீச்சர். ஓகேங்களா? அது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து எது வயலேட் பண்ணிருக்குன்னா கண்டிஷன் வயலேட் பண்ணிருக்கு. அது எதுல சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 108ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல தான் வரும். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் வந்து இந்த ராகவ வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா அந்த லீஸை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் செக்ஷன் 111 படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 33 கொஸ்டின் நம்பர் 14. லீசர் கிவ்ஸ் பி டு லீசி நோட்டீஸ் டு குவிட். ஓகேங்களா? இங்க வந்து பி வந்து நோட்டீஸ் டு குவிட், அதாவது ஏ வந்து லீசர். ஓகேங்களா? பி வந்து லீசி, அதாவது ஏ வந்து லீஸுக்கு விடுறவர், பி வந்து அதுல டெனன்ட் இருக்கவர். நோட்டீஸ் டு குவிட். ஓகேங்களா? அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு, அந்த லீஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு ஏ வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காரு பிக்கு. ஓகேங்களா? நோட்டீஸ் எக்ஸ்பயர்ஸ். நோட்டீஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டீஸ் கொடுத்து ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஏ அக்செப்டட் த ரெண்ட். இங்க என்ன நீங்க நோட் பண்ணோம்னா ஏ அக்செப்டட் த ரெண்ட் டென்டர்ட் பை பி. ஓகேங்களா? பி வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்து எக்ஸ்பைரி ஆனதும் மீறி வந்து அவர் வந்து ரெண்ட் கொடுத்திருக்காரு. ரெண்ட் கொடுத்த உடனே ஏ வந்து அதை என்ன பண்ணிருக்கணும், ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ரிஜெக்ட் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. which has become in due respect of the property since the expiration of the notice. What is the effect of the notice? இப்போ இந்த நோட்டீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்போ வந்து பி வந்து ஏக்கு ரெண்ட் கொடுத்து ஏ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ அங்கே வந்து இம்ப்ளைடு லீஸ் நடந்துருச்சு. ஓகேங்களா? இம்ப்ளைடு இது நடந்துருச்சு. இம்ப்ளைடு அவங்க வந்து கண்டினியூட்டில தான் இருக்காங்க, அந்த லீஸ் வந்து கண்டினியூட்டில தான் இருக்கு அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ whether the notice given by A is valid, yes, அந்த நோட்டீஸ் கொடுக்கறது வேலிட் தான். நெக்ஸ்ட் வந்து whether A's acceptance of rent is valid, அதுவும் வேலிட் தான். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்துறாருன்றதுக்காக மறுபடியும் பி வந்து ஏ கிட்ட இருந்து வாங்கணும்ன்ற இது, ஏ வந்து ஏ கிட்ட இருந்து பி வந்து வாங்க கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? மறுபடியும் வந்து அந்த ஓனர் வந்து வாங்கலாம். வாங்கிட்டாருன்னா என்ன ஆயிடும்னா அந்த நோட்டீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேவ் ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? whether there is any automatic waiver of notice, yes. ஓகேங்களா? பிகாஸ் ஏ வந்து பி கிட்ட இருந்து ரெண்ட் வாங்கிட்டாரு அப்படின்றதுனால செக்ஷன் 113 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நோட்டீஸ் ஆஃப் குவிட் எதுல சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 111ல சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 111Hல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ் பை த நோட்டீஸ் டு குவிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த நோட்டீஸ் எக்ஸ்பைரி ஆன உடனே அங்க வந்து அந்த லீஸ் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இங்க வந்து மறுபடியும் ஏ வந்து ரெண்ட் வாங்கிட்டாரு அப்படின்றதுனால அந்த நோட்டீஸ் வந்து எக்ஸ்பைரி ஆனாலும் அது வித்ரா ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ 111H வந்து வித்ரா ஆயிடுச்சு. வித்ரா ஆனதுனால செக்ஷன் 113 படி அந்த நோட்டீஸ் வந்து வேவ் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நோட்டீஸ் டு கிட் வந்து 111H, செக்ஷன் 113 வந்து வேவர் ஆஃப் நோட்டீஸ் டு கிட். ஓகேங்களா? இந்த 111H வந்து வேவ் ஆஃப் பண்றதுதான் 113. சோ இங்க வந்து இந்த ரெண்டு செக்ஷனுமே எழுதலாம். சோ இது படி பாத்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து இந்த நோட்டீஸ் வந்து டஸ் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட். ஓகேங்களா? அந்த நோட்டீஸ் வந்து வேவ் ஆஃப் ஆயிடுச்சுன்னு தான்
அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, பிரைமா ஃபேசி ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் இன்டென்ஷன் டு ட்ரீட் அ லீஸ் அஸ் சப்சிஸ்டிங். ஓகேங்களா? இந்த லேண்ட்லார்டு வந்து ரெண்ட் அக்செப்ட் பண்ணதுனால அதுவே போதுமானது. இட்ஸ் அ பிரைமா ஃபேசி எவிடன்ஸ். ஓகேங்களா? டு த அந்த லீஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவராலா கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். the notice does not have any effect, the lease continues. So அதான் கன்க்ளூஷன். ஓகேங்களா? the lease is continuous, the notice is waive off. Next page number 34. Satish mortgages his property to சுதாகர். சதீஷ் வந்து சுதாகருக்கு ப்ராப்பர்ட்டி வந்து மார்ட்கேஜ் பண்ணியிருக்காரு பை த ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணியிருக்காரு. பட் ரீடைன்ஸ் த ப்ராப்பர்ட்டி இன் மீன்ஸ் ஓன் பொசிஷன். ஓகேங்களா? அவரு ஓன் பொசிஷன்ல வச்சிருக்காரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது, வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்ட்கேஜஸ் தான் சொல்லியிருக்காங்க, இங்க வந்து வேற எதுவும் சொல்லல. இங்க வந்து யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜ்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ வந்து பொசிஷன்ல வச்சிருக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜ்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரைட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம், அந்த மார்ட்கேஜை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா இங்க வந்து சிம்பிளா மார்ட்கேஜ்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜ்னு எடுத்துக்க வேணாம், இப்போதைக்கு மார்ட்கேஜ். ஓகேங்களா? பட் ரீடைன்ஸ் த ப்ராப்பர்ட்டி இன் இஸ் ஓன் பொசிஷன். அதாவது சதீஷ் தென் செல்ஸ் த ப்ராப்பர்ட்டி டு ஸ்ரீனிவாஸ் ஹூ இஸ் நாட் அவர் ஆஃப் த மார்ட்கேஜ். சதீஷ் வந்து சீனிவாஸ்க்கு செல் பண்ணிட்டாரு அந்த ப்ராப்பர்ட்டியை. ஆனா சீனிவான வச்ச ப்ராப்பர்ட்டின்னு தெரியாது. கேன் இட் பி செட் தட் ஸ்ரீனிவாஸ் ஹஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் ஆஃப் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஸ்ரீனிவாஸ்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெதர் த மார்ட்கேஜ் பிட்வீன் இவங்க ரெண்டு பேருக்கும் மார்ட்கேஜ் வந்து வேலிடான்னு கேட்டிருக்கீங்க, வேலிட் தான். ஓகேங்களா? ஆனா சேல் வந்து வேலிடான்னு கேட்டீங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் ஆஃப் மார்ட்கேஜ், எஸ். அதாவது என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் இஸ் a லீகல் ஃபிக்ஷன். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த பர்சன் வந்து யாரு வந்து வாங்குறாரோ நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி மார்ட்கேஜ்ல இருக்குதா இல்லையா அப்படின்றது இதுக்கு ஸ்ரீனிவாசுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் வந்து டிஃபால்ட்டா வந்துருமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? ஆனாலும் இங்க சேல் மேட் பை சதீஷ் டு ஸ்ரீனிவாஸ் இஸ் வேலிடான்னு கேட்டீங்கன்னா அது வேலிடே கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் இங்கே அந்த வேலிடிட்டி வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 55 படி a person said to have notice when duty to make an enquiry is imposed on a purchase of a property. நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த டியூட்டி வந்து பரத் ஒரு லைன் திரும்ப கட் ஆயிட்டு இருக்கு. திரும்ப கால் பண்றேன்.